بعرف شديد من سلامك وسلم اللهم صل وسلم وبارك صلوات على النبي وسلام وهو خير الأنام قادر الترام رضي الله عنه ما للفقراء حكيما بالمحدثين الكفار أشكر الله بهذا الاتخاذ مديح المحدثين اللهم عليه والأقرباء وفصلهم باستيعاب مدح البخاري صل وسلم على النبي وآله وعلى صحيح الإمام البخاري صلوات على النبي وسلام பின்னாடி போய். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله مولانا العظيم وقال نبي الله صلى الله عليه وسلم الصلاة معراج المؤمنين أو كما قال عليه الصلاة والسلام صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் கிருபையில் நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான ஃபாத்திமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசியும் நல் துஆவும் நஷ்ஷஃபாஅத்தும் அன்னவர்களை தொடர்ந்தொழுகிய உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் இமாம்கள் ஒளிமார்கள் இறைநேச செல்வர்கள் குதுபுமார்கள் மஷாயிஃப்மார்கள் குறிப்பாக குவளையும் போற்றும் குதுபுல் அக்தாப் ஓதுல் அலம் الشيخ محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز
அவர்களின் நல்லாசியும் நல்துஆவும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. வல்லவனாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சுவர்க்கத்திற்கு ஒப்பான இந்த புனித மஜ்லிஸின் பொருட்டினால் நம்முடைய ஹலாலான நாட்ட தேட்டங்களை நிறைவேற்றி தந்தல்வாராக. கொடிய நோய்களை விட்டும் கெட்ட மரணத்தை விட்டும் அல்லாஹ் உங்களையும் என்னையும் நம்மை சார்ந்த அனைவர்களையும் பாதுகாத்தல்வாராக என்ற நல்ல துஆவோடு என் வார்த்தைகளை நான் துவங்குகிறேன். அருமையானவர்களே, இன்றைய தினம் ஒரு அற்புதமான ஒரு தினமான ஒரு கண்ணியம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைய நாள் மட்டுமல்லாமல் அற்புதத்திலும் புனிதத்திலும் சிறந்த ஒரு நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. அருமையானவர்களே, அந்த அற்புதமான செய்திகளுக்குள் நுழைவதற்கு முன்னால் இன்று ஓதப்பட்ட பாடத்திலிருந்து சில செய்திகளை மாத்திரம் உங்களுக்கு நான் அறிய தருவேன், அதனை பதிவு செய்வேன். அருமையானவர்களே, இன்றைய பாடத்தில் அபு அப்துல்லா முஹம்மது இப்னு இஸ்மாயில் அல் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல்வேறு செய்திகள் சுவர்க்கத்தை பற்றி, நரகத்தை பற்றி, இன்னும் ஏராளமான செய்திகளை இன்றைய பாடத்தில் ஓதியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவ்வலு தஆம் யஅகுலுஹு அஹ்லுல் ஜன்னah, சுவர்க்கத்தில் முதலில் கிடைக்கக்கூடிய உணவு சொன்ன கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜியாதத்து கபிதி ஹூத் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலில் சுவர்க்கத்தில் ஒரு மனிதன் நுழைவானையானால் அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய விருந்து சுவையிலும் சுவையானது. அப்படிப்பட்ட ஒரு உணவு கொடுக்கப்படும். அது என்ன உணவு தெரியுமா? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கபிதி ஹூத், மீன் சினை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மீனுடைய சினைதான் சுவர்க்கத்தில் முதலாவது கொடுக்கப்படக்கூடிய உணவு என்று சொன்னார்கள் சர்க்காரே ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அந்த உணவு, எதற்காக அந்த உணவு என்று ஒரு மருத்துவ ரீதியில் நாம் ஆய்வு செய்தால் அந்த மருத்துவத்தில் ஆயிரம் விடைகள் கிடைக்கும். இந்த காலத்தில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மீன் சினையிலும் கூட. எனவேதான் சொல்வார்கள், அதாவது மகர மீன் சினை விருந்துமுண்டு மக்க நபியுடன் சேர்வார்களே என்று பாடுவார்கள். அத்தகைய பாக்கியத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சுவர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தையும் அதற்குண்டான அமலையும் வணக்கத்தையும் தருவதோடு இந்த உணவை பூமா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்து சாப்பிடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. அருமையானவர்களே, செய்தியின் அடுத்த பகுதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்று ஓதப்பட்ட பகுதி, பாப் யதுகுலுல் ஜன்னத 70,000 பிகைரி ஹிசாப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில மனிதர்கள் 70,000 மனிதர்கள் 70,000 பிகைரி ஹிசாப், எந்த விதமான கேள்வி கணைகள் இல்லாமல்,
எந்த விதமான கவலைகள் இல்லாமல், எந்த விதமான கஷ்டங்கள் இல்லாமல், எந்த விதமான துன்பங்கள் இல்லாமல், எந்த விதமான மன அழுத்தங்கள் இல்லாமல் சுவர்க்கத்தில் அவன் நுழைவார். 70,000 பேர்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அந்த 70,000 பேரில் நம்மையும் அல்லாஹ் சேர்த்தல்வானாக, நம்முடைய தாய்மார்களையும் அல்லாஹ் சேர்த்தல்வானாக. இந்த வார்த்தையை 70,000 மனிதர்கள் பிகைரி ஹிசாப், எந்த விதமான கேள்விகளும் இல்லாமல் சுவர்க்கத்தில் நுழைவார்கள் என்று சொன்னபோது அந்த அவையில் இருந்த செய்தா உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, உதுல்லாஹ ஐ யஜஅலனி மின்ஹும், அந்த 70,000 பேர்ல நானும் ஒரு ஆளாக இருக்கணும், நீங்கள் துஆ செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ். சொன்னார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ஜஅல்ஹு மின்ஹும், அந்த 70,000 பேரிலிருந்து ரப்பே நீ உக்காஷாவை அந்த 70,000 பேர்களில் அவரையும் நுழைத்து வைப்பாயாக. எவ்வளவு பெரிய வாக்கியம்! ஃபஸ்தபிகுல் கைராத், நன்மையான காரியங்களில் அவர்கள் முந்திவிட்டார்கள். அருமையானவர்களே, தொடர்ந்து ஒரு மனிதர் எழுந்திருத்தார். சும்ம காம ரஜுலுன் மினல் அன்சார். உக்காஷா ரலியல்லாஹு தஆலா எழுந்திருச்சு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னபோது அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். அதில் ஒருவராக பதிவு செய்யப்பட்டு விட்டார் 70,000 பேரில். மற்றொரு அன்சாரியிலேருந்து எந்திரிச்சாங்க. எந்திரிச்சு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ثم قام رجل من الأنصار فقال يا رسول الله ادعو الله أن يجعلني منهم. அந்த 70,000 பேர்ல உக்காஷாக்கு நீங்க ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டீங்க ரலியல்லாஹு அன்ஹு, எனக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்க வேண்டும், நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொன்னபோது உங்களுக்கு இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபகால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபகக உக்காஷா ரலியல்லாஹு, உக்காஷா உங்களை விட முந்தி விட்டார். சுவர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்ற ஆர்வத்தில் யாருடைய வாயிலிருந்து வெளிப்படுகிறது என்பதை உணர்ந்த உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முந்திவிட்டார்கள். அதனால் அவர்கள் 70,000 பேர்களில் கேள்வி கணைகள் இல்லாமல் சுவர்க்கத்தில் நுழையக்கூடியவராக இருக்கிறார் சையதா உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு. இன்று ஓதப்பட்ட செய்தியின் அடுத்த பகுதி, قال رسول الله صلى الله عليه وسلم اطلعت في الجنة فرأيت أهلها الفقراء. நான் சுவர்க்கத்தை பார்த்தேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நான் சுவனத்தை பார்த்தேன், அதுல யார் அதிகமா இருந்தாங்க தெரியுமா? அஹ்லிஹல் ஃபுகரா, நிறைய ஃபகீர்கள் இருந்தார்கள், ஏழைகள் இருந்தார்கள். அந்த அடிப்படையில் நாமும் ஃபகீர்கள் தான். வல்லாஹுல் கனியு வ அன்துமுல் ஃபுகரா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான். அல்லாஹ் செல்வந்தன், நீங்கள் ஏழைகள், ஃபகீர்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய கருணையை கொண்டு நம்மை சுவனத்தில் நுழைய செய்வானாக. நான் பார்த்தேன், சுவனத்தில் அநேகமானவர்கள் ஏழைகளாக இருந்தார்கள். நான் நரகத்தை பார்த்தேன். பெண்கள் அதிகமாக நரகத்தில் இருப்பதை நான் பார்த்தேன். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹ் அந்த நரகத்துடைய வேதனையை விட்டும் நம்முடைய தாய்மார்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. நான் அதிகமான பெண்களை பார்த்தேன். ஏன், எதற்காக என்றெல்லாம் விவரிக்கக்கூடிய நேரம் அவகாசம் இது இல்லை. எனவே நான் அதோடு நிறுத்திக் கொள்கிறேன். அருமையானவர்களே, மிஅராஜ்
ஒரு அற்புதமான ஒரு விண்ணுலக யாத்திரை பயணம். நிறைவான சித்தீக்கின்களை மிஅராஜ் உருவாக்கியது. அநேகமான முனாஃபிக்கீன்களையும் உருவாக்கியது. ஏன்? தன்னுடைய சிற்றறிவை கொண்டு அபூ ஜஹில் போன்றவர்கள் இருந்து இன்றைய கால வரையிலும் அல்லாஹ்வை எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள், மஸ்ஜிதுல் ஹரமில் இருந்து பைத்துல் மக்தஸிற்கு எப்படி செல்ல முடிந்தது என்று அறிவின் பலகீனத்தால் சிந்தித்த விளைவு நிறைவான பேர்களை, அநேகமான பேர்களை முனாஃபிக்கீன்களாக மாற்றியது, முர்த்தத்தாக மாற்றியது. அதே சமயம் சஹாபிகள் சையதுனா சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா போன்றவர்களிடத்தில் சித்தீக்கீன்கள் அவர்கள் வழியில் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த சித்தீக்கீன்களுடைய பட்டியலில் நம்மையும் சேர்ப்பாராக. மிஅராஜ், மிஅராஜுடைய அடிப்படை செய்திகளை ஒரு மனிதன் விளங்கிவிட்டாலே அங்கே குழப்பத்திற்கு அவசியம் இல்லை. அதனுடைய தாற்பயம், அடிப்படை காரணத்தை ஒரு மனிதன் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு செய்தி அது எப்படி அது சாத்தியம் என்று ஒரு மனிதன் சிந்திப்பானையானால் அது அறிவின் பலகீனமாக ஆக்கப்படுவார். கியாமத்து நாள் நெருக்கத்தில் இமாம் மஹ்தி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பூமியில் இறங்குவார்கள். பூமியில் இறங்குவார்கள், யஹூதிகளை வீழ்த்துவார்கள். சொன்னது யார்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யஹூதிகளை வீழ்த்துவார்கள். அந்த நேரத்தில் யூதர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? ஒரு மரத்திற்கு பின்னால் ஒளிந்து கொள்வார்கள். அந்த மரத்திற்கு கூட பேர் கர்கத், அரபியிலே சொல்லப்படும். கர்கத் என்ற மரத்திற்கிலால் மரத்திற்கு பின்னால் ஒளிந்து கொள்வார்கள். ஆங்கிலத்தில் சொல்வோமையானால் பாக்ஸ் த்ரோன் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மரத்திற்கு உண்டான பேர். அந்த மரத்திற்கு பின்னால் ஒளிந்து கொள்வார்கள். நான் இங்கே சொல்ல வந்த தகவல், பேச முடியாத மரம் பேசும். சொல்வார்கள், அந்த மரம் சொல்லுமா, யா இமாமனா மஹதி, இமாம் மஹதி அவர்களே, வராஇ யஹூதி, இதோ யஹூதி எனக்கு பின்னால் நிற்கிறார். பேச முடியுமா மரம்? சொன்னது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸதக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மரம் பேசியது, யா இமாமனா, இமாம் மஹதி அவர்களே, வராஇ யஹூதி, எனக்கு பின்னால் யஹூதி நிற்கிறார். அருமையானவர்களே, ஒன்றை நான் அழுத்தமாக பதிவு செய்வேன். காசாவிலே இஸ்ரேல் இன்று சில ஆதிக்கங்களை கையில் எடுத்துக்கொண்டு அப்பாவி குழந்தைகளையும் பெண்களையும் கொலை செய்கிறார்கள், அநியாயம் செய்கிறார்கள். அதற்கெல்லாம் இமாம் மஹ்தி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வர இருக்கிறார்கள். அதற்கு அல்லாஹ் ஒரு முடிவை தருவான். இஸ்ரேலை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அழித்து ஒழிப்பான் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இஸ்ரேலை அழித்து ஒழிப்பானாக. அதற்கு துணையாக நிற்கக்கூடிய எத்தனை வல்லரசு நாடாக இருந்தாலும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மக்களுக்கு தக்க பாடத்தை கொடுப்பானாக. நாம் துஆ செய்வோமாக, அல்லாஹ் கபூல் செய்வானாக. யா இமாமனா மஹ்தி, பாருங்க, வராஇ யஹூதி, என் யஹூதி இந்த மரத்திற்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறார். மரம் பேசுமா? பேசும் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். செய்தியின் அடுத்த பகுதி. இது ஏன் இந்த செய்தியை நான் பதிவு செய்கிறேன் என்றால், இதை முதலில் விளங்கிவிட்டால் அல்லாஹுடைய குதரத்தை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அல்லாஹ் காதிரே முத்லக்,
அல்லாஹ் வல்லமை உடையவன். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு பட்டாளத்தோடு வர்றாங்க. அப்படி வருகின்ற நேரத்தில் எறும்புகள் பேசியது. எறும்பு பேசுமா? குர்ஆன் சொல்லுகிறது, قالت نملة يا أيها النمل ادخلوا مساكنكم لا يحطمنكم سليمان وجنوده وهم لا يشعرون. ஏ எறும்பு கூட்டமே, இதோ சுலைமானுடைய பட்டாளம் வந்து கொண்டிருக்கிறது. உங்களை எல்லாம் சமட்டி போடுவார்கள், மிதித்து விடுவார்கள். நீங்கள் உங்களுடைய அடைக்கலத்தை தேடிக்கொள்ளுங்கள், உங்களுடைய இல்லத்திற்குள்ளால் நீங்கள் சென்று கொள்ளுங்கள். சொன்ன அந்த எறும்பு அதோட உடையில ஓஹும் லா யஷ்ஊரூன். அவங்களுக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை, எந்த விளக்கமும் இல்லை. அவங்க விளங்கிக் கொள்ளவே மாட்டார்கள், நம்மை மிதித்து போய்கொண்டே இருப்பார்கள். இந்த வார்த்தையை ஒஹும் லா யஷ்ஊரூன் என்ற வார்த்தையை சொன்ன போது வஹிக சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபியுல்லாஹி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சிரித்து விட்டார்கள். ஒஹும் லா யஷ்ஊரூன் என்று சொல்கிறதே, எறும்பு பேசுகிறதே, விளங்க மாட்டார்கள், எதையும் விளங்கிக் கொள்ள மாட்டார்கள், விளங்கக்கூடிய சக்தி அற்றவர்கள் என்று நம்மை பார்த்து இந்த எறும்புகள் பேசுகிறதே என்று நபியுல்லாஹி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆச்சரியப்பட்டு சிரித்தார்கள். தஃப்சீர் சொல்லும். நான் இங்கே சொல்ல வந்த செய்தி, அல்லாஹ் பேச முடியாத எறும்பை அல்லாஹ் பேச வைத்தான், பேச முடியாத மரத்தை அல்லாஹ் பேச வைத்தான் என்றால் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிஅராஜிற்கு அழைத்து செல்வது என்பது அல்லாஹுக்கு சிரமமான காரியமா? இல்லை. அருமையானவர்களே, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் நடைபெறுவதற்கு ஒரு ஆண்டுக்கு முன்னாலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் சென்றார். அவர்களுடைய 52வது வயதில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிஅராஜிற்கு அழைத்தார். மிஅராஜுடைய செய்தியை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பதிவு செய்யும் பொழுது குர்ஆனில் சுப்ஹானல்லதீ அஸ்ரா பிஅப்திஹி, அல்லாஹ் பரிசுத்தமானவன். ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், சுபஹான என்ற வார்த்தை எங்கெல்லாம் குர்ஆனில் புழங்கப்படுகிறதோ அந்த இடத்தெல்லாம் அல்லாஹுடைய குதரத்தையும் அல்லாஹுடைய வல்லமையையும் மனிதனுடைய இயலாமையையும் அது வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். வலம்மா ஜாஅ மூஸா லிமீகாத்தினா வகல்லமஹு ரப்புஹு, மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கலீமுல்லாஹ், நபி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் பேசிய போது சொன்னார்கள், கால ரப்பி அரினி அன்துர் இலைக்க, அல்லாஹ் உன்னை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அல்லாஹ் சொன்னா, கால லன் தரானி, என்னை நீங்கள் பார்க்க முடியாது. நீங்க பார்க்கணுமா? வலாகின் இன்துர் இலல் ஜபலி ஃபஇன் இஸ்தகர்ர மக்கானஹு ஃபஸௌஃப தரானி, என்னை நீங்கள் பார்க்க வேண்டுமா? மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே, தூர்சினா மலைக்கு வாங்க. மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆர்வத்தின் காரணத்தினால், பார்க்க வேண்டும் என்ற இஷ்கின் காரணத்தினால் அங்கே செல்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹுடைய இந்த நூர் தஜல்லியாத் வெளிப்பட்டது. வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்வார்கள், சிறிய ஊசியின் துவாரத்தின் அளவிற்கு இருக்கக்கூடிய அளவில்தான் அல்லாஹுடைய நூர் வெளிப்பட்டது. நபியுல்லாஹி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தை பற்றி சொல்லும்போது, காலு யா மூஸா இன்ன ஃபீஹா கௌமன் ஜப்பாரின் சொல்லுவான் அல்லாஹ், ரொம்ப வலிமை மிக்கவர்கள் என்று சொல்லுவான் அல்லாஹ். மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த நூரை அல்லாஹுடைய தஜல்லியாத்தை பார்த்தபோது, ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபலி ஜஅலஹு தக்கன் வஹர்ர மூஸா ஸாயிகா, அதை பார்த்தனி மூஸா அலைஹிஸ்ஸலாம் மயங்கி கீழே அடித்து விழுந்தார்கள் மலையில்.
மயக்கம் தெளிந்த பின்னால் நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஃபலம்மா அஃபாக, ரப்பே என்னுடைய சக்திக்கு மீறி உன்னிடத்தில் நான் கேட்டுவிட்டேன். யார்? கலீமுல்லாஹ் நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம். கால, சொன்ன வார்த்தை சுப்ஹானக, நீ பரிசுத்தமானவன். சுப்ஹான என்ற வார்த்தை மனிதனுடைய இயலாமையையும் அல்லாஹ்வுடைய வல்லமையையும் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். நபி யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸலாம் மீனுடைய வயிற்றில் இருந்தார்களே, அதனுடைய இருள், இருளின் இருள், கடலின் இருள், 3 இரவுக்குள் 3 இருளுக்குள்ளால் இருந்தபோது அல்லாஹ்வை தஸ்பீஹாத் செய்தார்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். சுப்ஹான என்ற வார்த்தை அல்லாஹ்விற்கு பிடித்தமானது. தொடருவேன். وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً. அல்லாஹ் சொன்னா மலக்குமார்கள்ட்ட, நான் மனித வர்க்கத்தை படைக்கப் போகிறேன், நான் மனித வர்க்கத்தை படைக்கப் போகிறேன். மலக்குமார்கள் சொன்னாங்க, காலு அத்தஜஅலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா. மனித சஞ்சாலங்கள் இல்லாத காலத்திலேயே மனிதர்களை பற்றி மலக்குமார்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள். அத்தஜஅலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது, ரப்ப அவங்களையா நீ படைக்க போறா? பூமியிலே குழப்பத்தை உண்டாக்கக்கூடியவர்கள், இரத்தத்தை ஓட்டக்கூடியவர்கள், அவர்களையா நீ படைக்கப் போகிறாய்? وَنَحْنُ نُسَبِّحُ بِحَمْدِكَ وَنُقَدِّسُ لَكَ. நாங்கள் உன்னை தஸ்பீஹ் செய்கிறோம், உன்னை நாங்கள் படுத்துகிறோம். ஏன் ரப்புல் இஸ்ஸா அவர்களை நீ படைக்கப் போகிறார் என்று ஒரு வினாவை மலக்குமார்கள் தொடுத்த போது அல்லாஹ் சொன்னா, கால இன்னி அஅலமு மா லா தஅலமூன். நீங்க அறியாதவற்றை நான் அறிவேன். சொன்னதும் தான். மலக்குமார்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? காலு சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா. ரப்பே நீ பரிசுத்தமானவன். சுப்ஹானக லா இல்ம லனா, எங்களுக்கு எந்த விதமான இல்மும் இல்லை. இல்லா மா அல்லம்தனா, நீ எந்த ஒன்றை எனக்கு நீ அறிவித்து தந்தாயோ அதை தவிர நாங்கள் வேறு எதையும் அறிய மாட்டோம். நீ பரிசுத்தமானவன். சுப்ஹான என்ற வார்த்தை மனிதனுடைய பலகீனத்தையும் அல்லாஹ்வுடைய வல்லமையையும் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். சுப்ஹானல்லதீ அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அருமையானவர்களே, பிஅப்திஹி ஐ பிஜஸதிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? ஜஸதோடு சென்றார்கள். ஆச்சரியமான தகவல்களை எங்கெல்லாம் அல்லாஹ் பதிவு செய்வானோ அங்கெல்லாம் சுப்ஹான என்ற வார்த்தையை அல்லாஹ் பிரகடனப்படுத்துவான். சுப்ஹான என்ற வார்த்தையை அல்லாஹ் பிரகடனப்படுத்துவான். அருமையானவர்களே, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் மிஅராஜிற்கு அழைத்து செல்கிறார். சுப்ஹானல்லதீ அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம். ஒரே இரவில் தன்னுடைய அடியாரை மஸ்ஜிதுல் ஹரமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அல்லாஹ் அழைத்து சென்றானே. ஏன் தெரியுமா? அல்லதீ பாரக்னா ஹவுலஹு. மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுற்றி நாம் அதற்கு பரக்கத் செய்திருக்கிறோம். லினுரியஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை அவர்கள் பார்ப்பதற்காக வேண்டி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும் பார்க்கவில்லை என்ற துன்யாவில் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனைத்து செய்திகளையும் அங்கே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய ஏற்பாட்டில் அவர்களை பார்க்க செய்தான். அருமையானவர்களே, ஒன்றை நான் இங்கே பதிவு செய்வேன். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்றதற்குண்டான காரணம், தாற்பயம் என்ன? தொழுகை 50 வக்து தொழுகை அன்பளிப்பாக வழங்குவதற்காகவா?
சூரத்துல் பக்ராவுடைய கடைசி ஆயத்துகள் ஆமனர் ரசூலு லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா என்ற ஆயத்துகளை வழங்குவதற்காகவா, அல்லது யாரும் அல்லாஹுக்கு ஷிர்க் செய்யவில்லை, இணை வைக்கவில்லை என்றால் அவர்களை நான் மன்னித்து சுவனத்தில் நுழைய வைப்பேன் என்ற நற்செய்தி சொல்வதற்காகவா என்று ஒரு கணம் சிந்தித்து பார்த்தால் அதுவும் ஒரு வகையில் உண்மை என்றாலும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வையை போன்று வேறு பார்வை எதுவும் இல்லை. மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா ஹஃபர அலா கல்பி பஷர். எந்த கண்களும் பார்த்திடாத, எந்த காதுகளும் கேட்டிடாத, எந்த மனிதர்களாலும் கற்பனை கூட செய்ய முடியாத, கற்பனைக்கே எட்டாத காட்சிகளை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை அழைத்து சென்றார். சையதுனா உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹாவுடைய இல்லத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கத்திற்கும் விழிப்பிற்கும் மத்தியில் இருக்கிறார்கள். தனாமு ஐனுஹு வலா யனாமு கல்புஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கண்கள் தூங்கும், கல்பு தூங்காது. சையதுனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பார்கள். சையதுனா ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம், சையதுனா மீகாயில் அலைஹி ஸலாத்து வஸலாம் இருவர்களும் இறங்குகிறார்கள். நான் இங்கே சொல்வேன், இறங்கினால் எப்படி வர வேண்டும்? முன்வாசல் வழியாக வர வேண்டும். பின்வாசல் வழியாக வருவதற்கு அனுமதி இல்லை. ஆனால் இங்கே ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் இருக்கக்கூடிய கூரையை பிளந்து அதற்குள்ளால் இறங்கினார்கள். அதற்குண்டான காரணம் என்ன? இது ஒரு புனித பயணம், ஒரு விசேஷ பயணம். யாரும் கற்பனை செய்ய முடியாத அளவிற்குண்டான ஒரு அற்புத பயணம் அல்லாஹ் ஏற்படுத்தியது. ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சையதுனா உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹாவுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணுகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் فنزل جبرائيل عليه الصلاة والسلام ففرج صدري ثم غسله بماء زمزم ثم جاء بطست من ذهب ممتلئ حكمة وإيمانا فأفرغها في صدري أو كما قال عليه الصلاة والسلام. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினாங்க. இறங்கின பின்னால சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷக்கு சதுரு செய்தார்கள். என்னுடைய நெஞ்சத்தை என்ன செஞ்சாங்க? பிளந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், சையதுனா ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தங்களுடைய இன்னி விரலால் நெஞ்சத்தில் ஒரு கோடு போட்டார்கள். இன்று மருத்துவம் ஆய்வு செய்கிறது. எப்படி ஓப்பன் சர்ஜரி பண்ண வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்யப்பட்ட ஷக்கு சதுரு. நெஞ்சத்தை பிளந்தார்கள். நெஞ்சத்தை பிளந்து ஜம்சம் நீரால் அந்த புனித இதயத்தை பரிசுத்தத்திலும் பரிசுத்தமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கல்பை, இதயத்தை சுத்திகரித்து அதற்குள்ளால் வைக்கப்பட்டது என்ன தெரியுமா? ஹிக்மத்தையும் ஈமானையும் வைக்கப்பட்டது. பார்க்கக்கூடிய பொருளா ஹிக்மத், பார்க்கக்கூடிய பொருளா ஈமான்? இல்லையே. அப்படியானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்க்கிறார்களே, அது என்ன பார்வை? மாலா ஐனுன் ரஅத். நான் பார்த்ததை போன்று யாரும் பார்க்கவில்லை. ஈமானையும் ஹிக்மத்தையும் அதற்குள்ளால் வைக்கப்பட்டது. அல்லாஹ்வை சந்திக்க வருகிறார்கள் இல்லையா முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜிற்கு அழைத்து செல்வதற்குண்டான தயார் நிலைக்குள்ளால் ஆக்கப்பட்டார்கள். ஒரு செய்தி
வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்வார்கள் மிஅராஜ். அந்த மிஅராஜுடைய முழு அர்த்தத்தை நாம் பார்ப்போமேயானால், வரலாற்று ஆசிரியர்கள் சூஃபியாக்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், மிஅராஜுடைய முதல் எழுத்து என்ன? மீம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிஅராஜிற்கு அடுத்த எழுத்து, இரண்டாவது எழுத்து ஐன். உரூஜ், ஏணியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு சென்றார்கள். மிஅராஜுடைய மூன்றாவது எழுத்து ரே, ரஜபு மாதத்தில் நிகழ்ந்தது. மிஅரா அலிஃப் இருக்கிறது, அல்லாஹ், ஜீம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற ஒரு மேலான ஒரு அற்புதமான விளக்கத்தை வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்வார்கள். அருமையானவர்களே, மொத்த 4 வாகனங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஅராஜிற்காக வேண்டி பயன்படுத்தப்பட்டது. ஒன்று புராக், மற்றொன்று உரூஜ் ஏணி, மூன்றாவது மலக்குமார்களுடைய இறக்கை, நாலாவது ரஃப், காற்றும் ஒளியும் சேர்ந்து படைக்கப்பட்ட ஒரு வாகனம். இந்த 4 வாகனங்களில் தான் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணம் செய்தார்கள். மிஅராஜை 2 வகையாக பிரிப்பார்கள். இஸ்ரா என்றால் மஸ்ஜிதுல் ஹரமிலிருந்து பைத்துல் மக்தஸ் வரைக்கும் சென்றதற்கு, துன்யாவில் பயணித்ததற்கு இஸ்ரா என்று சொல்வார்கள். மிஅராஜ் என்றால் பைத்துல் மக்தஸிலிருந்து வானத்திற்கு சென்று சித்ரத்துல் முந்தஹாவை கடந்து, அர்ஷை கடந்து, ரப்புல் இஸ்ஸா அல்லாஹ்வை சந்தித்தார்களே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதற்கு மிஅராஜ் என்று பதிவு செய்வார்கள். புராக் வாகனம் வந்துவிட்டது. புராக் என்றால் பர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்க் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. பர்க் என்றால் மின்னல், மின்னல் வேகத்தில் செல்லக்கூடியது புராக். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சும்மா ஊதீது பிதாபத்தின் தூனல் பக்ரி வ ஃபௌகல் ஹிமாரி அபியம். புராக் வாகனம் வந்துச்சு, நான் அதை பார்த்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கோவேரி கழுதையை விட சிறியது, ஆனால் வெள்ளை நிற கழுதையை விட அது பெரியதாக இருந்தது. சையதுனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், யவஉ ஹத்வஹு இந்த அக்ஸா தரஃபிஹி ஃபஹமிலத் அலைஹி. அதனுடைய ஒரு எட்டு எவ்வளவு தூரம் இருக்கும் தெரியுமா? ஒரு கூர்மையான, ஒரு சராசரி, ஒரு ஆரோக்கியமான ஒரு மனிதன் இங்கிருந்து பார்த்தால் அவனுடைய தூரம் எவ்வளவு எட்டுமோ அவ்வளவு தூரத்திற்கு அந்த புராக் என்ற வாகனம் ஒரு எட்டு வைத்தது. அப்படியானால் அதனுடைய வேகம் யாரால் கற்பனை செய்ய முடியாது. சொன்னார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த புராக் வாகனம் வந்து விட்டது. இன்றைக்கு கூட மஸ்ஜிதுல் ஹரமில் நாம் பார்த்தால் தெரியும், புராக்கை கெட்டி போட்ட அந்த தூண் இன்று வரையிலும் அது மணந்து கொண்டிருக்கிறது. முத்தமிடக்கூடிய பாக்கியம் கிடைத்த போது இந்த தூணில் தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணிப்பதற்காக வேண்டி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஏற்படுத்திய வாகனம் புராக்கை கட்டி போட்ட தூணும் கூட மணந்தது என்றால் ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தகைய மனமிக்கவர்கள். சொன்னார்கள், இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி தங்களுடைய ஹசாயிசுல் குப்ராவில் பதிவு செய்வார்கள், அதனுடைய நிறத்தை நான் பார்த்தேன், அபியது, அது ரொம்ப வெண்மையாக இருந்தது. அது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை புராக். அதனுடைய உடல் அமைப்பு முகம் மனிதர்களை போன்று இருந்தது. காலை பார்த்தேன், ஒட்டகத்தை போல் இருந்தது, ஒட்டகத்தின் காலை போன்று இருந்தது. கழுத்தில் அம்பர் மனம் கமழ்ந்து கொண்டிருந்தது. வால் எப்படி இருந்தது என்றால் மாட்டுடைய வாளை போன்று இருந்தது. அதிலிருந்து கஸ்தூரி மனம் வீசிக்கொண்டிருந்தது என்று என்ன செய்வார்கள், பதிவு செய்வார்கள். அருமையானவர்களே, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஏன் ஹரமிலிருந்து புறப்படவில்லை? மக்காவிலிருந்து புறப்படுவதற்கு முடியாதா? ஏன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பைத்துல் மக்திஸிற்கு அழைத்து சென்றான்? பாரக்னா ஹவுலஹு, அதனை சுற்றி நாம் பரக்கத் செய்திருக்கிறோம். எண்ணற்ற நபிமார்கள் அங்கே அடங்கி இருக்கிறார்கள். இன்னொன்று கூடுதல் செய்தி, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் மக்திஸிலிருந்து சென்றதற்குண்டான அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? பைத்துல் மக்திஸிலிருந்து வானத்திற்கு நேரான வழி இன்றும் கூட ஆய்வு செய்கிறார்கள். நேராக மற்ற இடத்தில் சென்றால் வளைந்து போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். ஆனால் பைத்துல் மக்திஸிலிருந்து வானத்திற்கு செல்லும் வழி நேராக செங்குத்தாக இருப்பதை இன்றைய ஆராய்ச்சியாளர்கள் பதிவு செய்வார்கள். அருமையானவர்களே, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதனால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா புராக் வாகனத்தை ஏற்படுத்தி ஹரமிலிருந்து பைத்துல் மக்திஸ் வரைக்கும் அல்லாஹ் அழைத்து சென்றான். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புராக்குடைய நிலையை பற்றி இன்னும் சொல்வார்கள். அதனுடைய முதுகு எப்படி இருந்தது தெரியுமா? நீளமாக இருந்தது. முதுகுடைய அழகு நீளமாக இருந்தது, கலராக அல்ல, நீளத்தோடு அது நீட்பமாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணிப்பதற்கு தோதுவாக இருந்தது. அதனுடைய காதுகள், புறாக்கூடிய அந்த காதுகள் அசைந்து கொண்டிருந்தது. முத்துக்களாலும் மரகதத்தாலும் ஜோடிக்கப்பட்டிருந்தது. காரணம், அல்லாஹ்வை பார்ப்பதற்காக வேண்டி வரக்கூடிய கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து செல்வதற்காக இருக்கக்கூடிய அந்த வாகனத்தை அப்படி அல்லாஹ் ஜோடனை செய்திருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புராக்கு வாகனத்தில் ஏறுகிறார்கள். அப்படி ஏறினதுதான் புராக்கு வாகனம் அப்படி துள்ளி குதித்தது. அப்படி ஒரு துள்ளி குதித்தது ஆனந்தத்தால். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், ஏ புராக்கே, நீ என்ன நினைத்துக் கொண்டாய்? உன்மேல் யார் இருக்கிறார் என்பதை மறந்து விட்டாயா? ஒரு நபி என்பதை நீ விளங்கிக் கொள்ளவில்லையா என்று ஒரு வினா தொடுத்த போது அந்த புராக்கு சொல்லியதாம், என் மீது அமர்ந்திருப்பவர் மனித புனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை நான் நன்கு விளங்கிக் கொள்வேன். நான் ஏன் துள்ளி குதிக்கிறேன்? நாளை மஹ்ஷரில் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கக்கூடிய அந்த கஷ்டமான நேரத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்துகளுக்கு நான் உதவி செய்ய வேண்டும். அந்த இசைவை நான் எதிர்பார்க்கிறேன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை இசைவு கொடுத்தார்கள். அதற்குண்டான பாக்கியம் உனக்கு தரப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது மகிழ்ச்சியால் அது துள்ளி குதித்தது. ஒரு செய்தியை இங்கே இதற்குள்ளால் ஒரு செய்தியை நான் நினைவுபடுத்துவேன். மஸ்ஜிது நபவியிலே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். தெரிந்த செய்திதான், அற்புதமான தகவல் அது. மிம்பர், புதிய மிம்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பெண்மணி செய்து கொடுத்து மஸ்ஜிது நபவியில் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழைய மிம்பரை விட்டுட்டு நேராக புதிய மிம்பருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் ஒரு முழங்கல் சத்தம், சஹாபிகளுடைய புருவங்கள் எல்லாம் உயர்கின்றன. எங்கிருந்து இந்த சத்தம் வருகிறது? அந்த சத்தத்தை பற்றி வரலாற்று ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சௌத்தன் க சௌத்தில் அஷாயிர், 10 மாத ஒட்டக குட்டி அழுதால் அதனுடைய முழங்கல் சத்தம் எப்படி இருக்குமோ அதே போன்ற ஒரு சத்தத்தை நாங்கள் கேட்டோம். ஏன்? இதுவரையிலும் தங்களுடைய புனிதமான பாதத்தை, இருப்பிடத்தை என் மீதல்லவா நான் சுமந்தேன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. இன்று புதிய மிம்பர் வந்துவிட்டதே, மரக்கட்டை, உயிரற்ற பொருள், ஒரு ஜட பொருள்.
என் மீது ஏறுவதை விட்டுவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு மிம்பருக்கு சென்று விட்டார்களே என்று மரக்கட்டை அழுதது. அதன் மீது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய முபாரக்கான கையை வைத்த போது அது அமைதியாகிவிட்டது. அதே போன்றுதான் புராக் வாகனம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்த போது அது துள்ளி குதித்தது. அருமையானவர்களே, புராக்கை பற்றி இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்வார்கள். புராக்குடைய வியர்வை, அதிலிருந்து அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மஞ்சள் ரோஜாவை அல்லாஹ் படைத்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வெள்ளை ரோஜாவை படைத்தான். நபியுல்லாஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான கஸ்தூரி கமலக்கூடிய வியர்வையின் மூலமாக பன்னீர் ரோஜாவை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உருவாக்கினான். எனவேதான் இது போன்ற மஜ்லிஸ்களில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வியர்வையிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய படைத்த அல்லாஹுடைய பன்னீர் ரோஜாவை நம்முடைய மஜ்லிஸில் ஆபாக்கள் வைக்கிறார்கள் என்பதை உங்களுடைய மேலான கவனத்திற்கு நான் அறிய தருவேன். அருமையானவர்களே, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் ஹரமிலிருந்து புறப்படுகிறார்கள். பல காட்சிகளை பார்க்கிறார்கள். ஒரு கிழவி தோற்றத்தில் ஒரு பெண்மணி நிற்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறார்கள். இவள் யார் அப்படின்னு கேட்டபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஹிய துன்யா, இதுதான் துன்யா. பாருங்கள், வெளியில் அவள் காட்டக்கூடிய அழகு துன்யா எப்படி இருக்கும்? மிக அற்புதமாக இருக்கும். ஆனால் அது கிழவித்தனம் உடையது, பலகீனமானது, அதில் மூழ்கிவிடக் கூடாது என்பதை சமுதாயத்திற்கு காட்டுவதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காட்சியை பார்க்கிறார். நீண்ட செய்திகள். மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்குள்ளால் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைகிறார்கள். எண்ணற்ற நபிமார்கள், நபியுல்லாஹி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து நபியுல்லாஹி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரையிலும் எல்லோரும் ஹாதிராகிவிட்டார்கள். இங்கே பைத்துல் மக்தஸிலே தொலை வைக்க வேண்டும். தொழுகை கடமையாக்கப்படவில்லை, தொலை வைக்கப்படுகிறது. யார் தொலை வைப்பது? கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆசை இருந்தது. எங்களுக்கு தொலை வைப்பது நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அபுல் பஷர் அவர்கள் தொலை வைக்க வேண்டும் என்று ஆசை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய விருப்பம் என்ன தெரியுமா? எல்லா நபிமார்களுக்கும் தாங்கள் தான் தொழு வைக்க வேண்டும். இமாமுல் அன்பியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் தான் தொழ வைக்க வேண்டுமே அன்றி அல்லாஹுடைய விருப்பம் தாங்கள் தொழ வைக்க வேண்டும். எல்லா நபிமார்களும் பின்னால் சஃபால் நின்று அதை நான் பார்க்க வேண்டும், நீங்கள் தொழ வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினான் என்று சொன்ன போது கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கென்று ஒரு ஆசை இல்லை, அல்லாஹுடைய விருப்பம் எதுவோ அதுதான் என்னுடைய விருப்பம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைத்தார்கள். நபிமார்கள் தொழ வைத்த பின்னால் சும்ம ஊதீது பிஇனாஇன் மின் ஹம்ரின் வ லபனின், ஒரு பாத்திரத்தில் பாலும் ஒரு பாத்திரத்தில் ஹம்ரும் சாராயம், இந்த இரண்டும் கொண்டு வரப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஅஹத்து லபன, நான் பாலை எடுத்துக்கொண்டேன். மஜ்லிஸில் நாம் பார்க்கிறோம் இல்லையா, பால் வைக்கப்படுகிறது, மாப்பிள்ளை செல்வதாக இருந்தால் பால் கொடுக்கப்படுகிறது. ஏன்? சுன்னத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழுமையான சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்கள் தான் நம்முடைய முன்னோர்கள். நான் பாலை தேர்ந்தெடுத்தேன். சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹியல் ஃபித்ரா அல்லதி அன்த அலைஹா வ உம்மத்துக,
நபியே நாயகமே, இயற்கையான இஸ்லாத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டீர்கள். சொல்லிட்டு சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், லவ் அஹத்தல் ஹம்ர, நீங்கள் ஹம்ரை தேர்ந்தெடுத்திருப்பீர்களே, ஆனால் ஏன் தேர்ந்தெடுப்பார்கள்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுத்த ஞானம் இல்லையா? எப்படி எடுப்பார்கள்? அப்படி நீங்கள் எடுத்திருந்தால் கவத் உம்மத்துக, உங்களுடைய உம்மத்தில் பேரழிவு ஏற்பட்டிருக்கும், நாசம் உண்டாகி இருக்கும் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் செய்தா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள். இப்பொழுது பைத்துல் மக்தஸில் இருந்து நேராக மேராஜிற்கு செல்வதற்காக வேண்டி 500 மீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஸஹ்ரத்துல் மிஅராஜ் என்ற ஒரு கல்லில் இது செய்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறுகிறார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள், அந்த கல் என்ன தெரியுமா? அது சுவனத்துடைய கல். இன்னொரு பெயர் அதற்கு ஸஹ்ரத்து ஆகிரஸ் ஸமான் என்ற பெயரும் உள்ளது. அதிலிருந்து தான் செய்தா இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சூர் ஊதுவார்கள் என்ற செய்தியும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அதிலிருந்து தான் சூர் ஊதுவார்கள். அந்த கல்லில் இருந்து கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் மக்தஸில் இருந்து மேராஜிற்கு செல்ல இருக்கிறார்கள். நான் ஒன்றை பதிவு செய்வேன். இதுவரையிலும் அந்த பைத்துல் மக்தஸில் இருந்து புறப்படக்கூடிய அந்த வானத்தில், முதல் வானத்தில் இருக்கக்கூடிய ஹஃபல்லா, அந்த வானத்திற்கு சொல்லப்படக்கூடிய பேர், அந்த வானத்தில் இருப்பவர்கள் இஸ்மாயில் என்ற வானவர். இதுவரையிலும் பூமிக்கு வந்ததில்லை. சரி, முதல் வானத்திலிருந்து மேல் வானத்திற்காக சென்றார்களா? அதுவும் இல்லை. ஒரே சந்தர்ப்பத்தில் இந்த துன்யாவிற்கு வந்தார்கள். முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்த பொழுது சையதுனா இஸ்மாயில் என்ற வானவர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த பூமியில் இறங்கினார்கள். அருமையானவர்களே, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்திற்கு, முதல் வானத்திற்கு செல்கிறார்கள். மலக்குமார்கள் அடைந்த குதூகலம், மகிழ்ச்சி, இந்த உலகம் யாருக்காக வேண்டி படைக்கப்பட்டதோ அந்த முத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்களே என்று மலக்குமார்கள் குதூகலம் அடைந்தார்கள். ஒரு வானவர் எழுந்திருத்து ஒரு பெரியவங்க வர்றாங்கடா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனாதிபதி வருகிறார் என்றால் எப்படி அலங்கரிக்கப்படுமோ அதை விட பன்மடங்கு 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 கற்பனை கூட எட்ட முடியாத அளவிற்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை அல்லாஹ் அங்கே அலங்கரித்தார். ஒரு வானவர் எந்திரித்தார்கள், பாங்கு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்பொழுது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படின்னு பாங்கு சொன்ன போது அல்லாஹ் சொன்னான், சதக அப்தி அனல்லாஹு அக்பர், யார் சொன்னது உண்மை, ஆனா அல்லாஹ், நான் அல்லாஹ் அக்பர், நான் ரொம்ப பெரியவர். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அந்த வானவர் சொன்ன போது சொன்னான் அல்லாஹ், சதக அப்தி, என் அடியார் சொல்வது உண்மை, அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன, என்னை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாரும் இல்லை. அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்ன போது சதக அப்தி, என் அடியார் சொன்னது உண்மை, அன அர்சல்துஹு வ அக்தர்துஹு, நான் தான் அவர்களை ரசூலாக அனுப்பினேன், நான் தான் அவர்களை தேர்ந்தெடுத்தேன் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்லுவான். அந்த மனிதர், அந்த வானவர் சொல்வார்கள், ஹய்யா அலஸ் ஸலா, எனது ஃபர்தின் பக்கம் யார் அழைத்து விட்டார்களோ, அந்த அழைப்பிற்கு யார் பதில் சொல்லிவிட்டார்களோ அது அவர்களுடைய பாவத்திற்கு பரிகாரமாக அமையும். ஹய்யா அலல் ஃபலாஹ் அப்படின்னு சொன்ன போது நான் தான் தொழுகையை நேரத்தையும் நான் தான் கடமையாக்கினேன், நான் நபிக்கு கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். தகத்தம் யா ரசூலுல்லாஹ், வாருங்கள் வாருங்கள் என்று அல்லாஹ் அழைத்தான் என்ற செய்தியை இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்வார்கள். முதல் வானத்திற்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறார். ஏணியின் மூலமாக, இதுவரையில் புராக்கில் சென்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகு ஏணியிலிருந்து செல்கிறார்கள்.
அந்த ஏணி எப்படி இருந்துச்சுன்னு அதை வர்ணனையே சொல்வதற்கு நேரம் இடம் தராது. யாக்கூத் என்று சொல்லக்கூடிய மரகதத்தால் அழகு ஏணி அங்கே அலங்கரிக்கப்பட்டது. முத்துக்களால், ஒளியால், அல்லாஹ் பவளத்தால் அது அல்லாஹ் அலங்கரித்தான். ஒரு பகுதி அது தங்கமாக இருந்தது, ஒரு பகுதி அது வெள்ளியாக இருந்தது. இன்னொரு செய்தி, கூடுதல் தகவல், அதன் மூலமாகத்தான் நம்முடைய ரூஹுகள் அல்லாஹ்வை சந்திக்கிறது என்ற ஒரு கூடுதல் செய்தியும் பெருமக்கள் பதிவு செய்வார்கள். அல்லாஹ் நம்முடைய ரூஹை கண்ணியமான ரூஹாக அல்லாஹ் எடுத்து அவனுடைய சன்னிதானத்தில் நம்மை சேர்ப்பானாக. முதல் வானத்திற்கு சென்று விட்டார்கள். கதவை தட்டுகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அங்கிருந்து பதில் வருகிறது, மன் ஹாதா, யார் தாங்கள்? அனஹாதா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நான் ஜிப்ராயில் வந்திருக்கிறேன். அதோடு அங்கே நிற்கப்படவில்லை. ஒமன் மஅக்க, உங்களோடு யார் வருகிறார்? முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உள்ளே நுழைந்தார்கள். முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹாதா அபூக, யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய தந்தை. ஃபஸல்லிம் அலைஹி, நீங்க அவங்களுக்கு சலாம் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஸல்லம்து அலைஹி, நான் நபியுல்லாஹி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சலாம் சொன்னபோது ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அடைந்த மகிழ்ச்சி, மர்ஹபன் பில் இப்னி ஸாலிஹ் வன் நபியு ஸாலிஹ். மகன் என்று அழைத்த 7 வானில் இருக்கக்கூடிய அழைத்தவர்களில் ஒருவர் நபியுல்லாஹி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மற்றொருவர் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மகனே வாருங்கள், மகனே நீங்கள் வாருங்கள் அப்படின்னு என்ன செஞ்சாங்க சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நான் பார்த்தேன். அவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? ஆதமு சித்தூன ஸிரான், 60 முழம் இருந்தாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். 60 முழம் உயரமாக இருந்தார்கள். நான் அவர்களை பார்த்தேன். அப்போ சொன்னாங்க. பார்த்துட்டு சந்தித்த பின்னால் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து சொன்னாங்க, நான் எப்படி வானிலிருந்து பூமிக்கு நான் அனுப்பப்பட்டேனோ, நபியே நாயகமே, ஒவ்வொரு நபிமார்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு மெசேஜ் வைக்கிறாங்க. நான் எப்படி வானிலிருந்து பூமிக்கு வந்தேனோ அதே போன்று தாங்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு நீங்கள் அனுப்பப்படுவீர்கள், விரட்டப்படுவீர்கள் என்று சொல்வதற்கு நாவு வரவில்லை. விரட்ட முடியாது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. இடம்பெயர்ந்து சென்றார்கள். நான் எப்படி வானிலிருந்து பூமிக்கு வந்தேனோ அதே போன்று தாங்கள் மக்காவிலிருந்து நீங்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செல்வீர்கள். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வலது பக்கத்தை பார்க்கிறார்கள், சிரிக்கிறார்கள். இடது பக்கத்தை பார்க்கிறார்கள், அழுகிறார்கள். அழுவதற்குண்டான காரணம் என்ன? இடது பக்கத்தை பார்த்தேன், யாரெல்லாம் இந்த உலகத்தில் நரகத்திற்கு உரித்தானவர்களோ அவர்களை நான் பார்த்தேன், அழுதேன் என்று சொன்னார்கள். வலது பக்கத்தை பார்த்து நான் சிரித்தேன், காரணம் என்ன என்று கேட்டபோது கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லப்பட்டது, வலது பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் சுவர்க்கத்திற்கு உரித்தார்கள், நான் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தேன் என்று சொன்னார்கள். 2வது வானத்திற்கு சென்றார்கள். அங்கே சென்ற போது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குதிரை பட்டாளங்களை நான் பார்த்தேன், அதில் வானவர்கள் இருந்தார்கள். மாடை போன்ற ஒரு வாகனம் இருந்தது, அதிலெல்லாம் ஆயுதங்களை வைத்துக் கொண்டு மலக்குமார்கள், லட்சக்கணக்கான மலக்குமார்கள் நிற்பதை நான் பார்த்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வினவினார்கள், இவர்கள் யார்? இந்த வானவர்கள் எப்பொழுதும் ஆயுதத்தை வைத்துக் கொண்டிருப்பதற்குண்டான காரணம் என்ன என்று ஒரு வினாவை தொடுத்த போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, பூமியில் அநியாயம் எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ அந்த இடத்தில் இந்த வானவர்கள் இறக்கப்படுவார்கள். இஸ்லாத்திற்கு சோதனை வந்து கொண்டே இருக்கிறது இல்லையா? காசா எப்படிப்பட்ட இடம்? முஹம்மது இப்னு இத்ரீஸ் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தந்த இடம் அது காசா. பலஸ்தீன் எத்தனை நபிமார்களை தந்த இடம் அது.
மலக்குமார்களை அல்லாஹ் அனுப்புவதற்கு அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் அனுப்பி அவர்கள் நிர்மூலமாக்குவானாக, அல்லாஹ் கபூல் செய்வானாக. ரெண்டாவது வானத்தில் நான் பார்த்தேன், அங்கே யாரெல்லாம் இருந்தாண்டா நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2 நபிமார்களும் இருந்தாங்க. ஒவ்வொரு வானிலும் ஒரு நபிமார் தான் இருந்தாங்க, ஒரு நபி தான் இருந்தார்கள். ஆனால் இரண்டாவது வானத்தில் மாத்திரம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருப்பதற்கு காரணம் என்ன? நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செஞ்சிருவாங்க? உலகம் அழிவதற்கு முன்னால், கியாமத் நாள் வருவதற்கு முன்னால் இந்த பூமிக்கு இறங்கப்படுவார்கள். அங்கு வெற்றிடமாக இருக்கக்கூடாது, யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வைத்தான். ஒரு ஐத்து ஈசா, நான் ஈசா நபியை நான் பார்த்தேன். فَإِذَا هُوَ رَجُلٌ رَبْعَةٌ أَحْمَرٌ كَأَنَّمَا خَرَجَ مِنْ دِيمَاسْ. நான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்தேன். அகன்ற மார்புடையவங்களா இருந்தார். வாலிபர், 33 வயது உடையவர்களாக நான் அவர்களை பார்த்தேன். சிவப்பு நிறமாக இருந்தார்கள், சுருள் முடி உடையவர்களாக இருந்தார்கள். மட்டுமல்லாமல் குளியலறையிலிருந்து குளித்து விட்டு வெளியே வந்தால் எப்படி இருப்பாங்களோ அதே போன்று நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நான் பார்த்தேன் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஈசா நபி சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், மெசேஜ் வைக்கிறான், யூதர்கள் என்னை பொய்யனாக்கியது போன்று, என்னை கொல்வதற்கு திட்டமிட்டது போல் அது உங்களுக்கும் நிகழும், அது உங்களுக்கும் நிகழும் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், நான் கொலை செய்யப்பட்டேன், அதுபோன்று யா ரசூலுல்லாஹ் நீங்கள் விஷம் வைக்கப்பட்டு அந்த உணவின் மூலமாக நீங்கள் மரணத்தை அடைவீர்கள், மரணத்துடைய நேரத்தின் போது அந்த விஷத்தின் தாக்கத்தை நீங்கள் உணவீர்கள் என்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள், யஹ்யா என்ற பெயர் அதற்கு முன்னால் யாருக்கும் விடப்படவில்லை. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பெயர் அதற்கு முன்னால் யாருக்கும் இது செய்யப்படவில்லை, வைக்கப்படவில்லை. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அங்கிருந்து நான் விடை பெற்றேன், 3வது வானத்திற்கு நான் சென்றேன். அஹ்சனல் கஸஸ் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த 3வது வானில் இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ததுகுலுல் ஜன்னத பிசூரத்திஹி, நீங்கள் சுவர்க்கத்தில் நுழைவீர்கள். நம்மை பார்த்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தருவானாக. நீங்கள் நுழைவீர்கள் சுவர்க்கத்திற்கு. யாருடைய சூரத்தை போன்று தெரியுமா? அழகிய முகம் படைத்த நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போன்ற சூரத்துடையவர்களாக நீங்கள் சுவர்க்கத்தில் நுழைவீர்கள். சொன்னது யார்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யூசுப் நபி ஒரு மெசேஜ் வச்சாங்க, என் சகோதரர்கள் எனக்கு எவ்வளவு தொல்லையை தந்தாங்க தெரியுமா? அதே போன்று யா ரசூலுல்லாஹ் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் உங்களுக்கு அதிகமான தொல்லையை தருவார்கள். நான் எப்படி மன்னித்தேனோ, மனித புனிதராகிய மன்னிக்கும் குணமாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்களும் அதை மன்னிச்சுக்குங்க, மன்னித்து அவர்கள் மீது அருள் புரியுங்கள் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். எனவேதான் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நபியே நாயகமே, உங்களுடைய அகாரிபுகள் எல்லாம், உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் அகாரிபாக ஆனார்கள், தேனை போன்று உங்களை கொட்டிக் கொண்டே இருந்தார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய கவிதையில் பாடுவார்கள், எத்தனை தொல்லைகளை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார்கள் குடும்பத்தின் மூலமாக, காஃபிர்கள் மூலமாக, எத்தனை முனாஃபிக்கீன்கள் மூலமாக, எத்தனை தொல்லைகளை அடைந்தாலும் அத்தனை தொல்லைகளை முறியடித்து சாதனை படைத்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 4வது வானத்திற்கு சென்றார்கள். அங்கே நான் பார்த்தேன், வரஃபஅனாஹு மக்கானன் அலியா, எந்த நபியை வானளவில் உயர்த்தினானோ அல்லாஹ், அந்த நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நான் பார்த்தேன். முதல்ல கலமை கொண்டு, பேனாவை கொண்டு எழுதியது யாருண்டா? நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஃபத்ஹுல் பாரியிலே ஒரு பதிவு செய்வார்கள், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யாருண்டா? ஓஹுவ ஜத்து அபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்.
இவங்க யார் தெரியுமா? நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து ஸலாம், அதாவது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து ஸலாம், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து ஸலாம் அவர்களுடைய பூட்டை அப்பா, தந்தையின் பாட்டனார். அவர்களை என்ன செய்றாங்க? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். அவங்க ஒரு மெசேஜ் வைக்கிறாங்க, அவர்கள் ஒரு நற்செய்தி சொல்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் எத்தனை மன்னர்களுக்கு கடிதம் எழுதினாலும் அந்த கடிதத்தின் மூலமாக நிறைவானவர்கள் இஸ்லாத்திற்குள்ளால் நுழைவார்கள் என்ற ஒரு செய்தியை நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து ஸலாம் அவர்கள் அங்கே வைக்கிறார்கள். அருமையானவர்களே, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து விடைபெற்று 5வது வானத்திற்கு செல்கிறார்கள். நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து ஸலாம் மென்மையான குணம் படைத்தவர்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து ஸலாம் அல்லாஹுடைய கட்டளையை தௌராத் வேதத்தை வாங்க போன போது இங்கே சாமிரி என்ற கொடியவன் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை, பிரச்சனையை உண்டாக்கிய போது தௌராத் வேதத்தை வாங்கிட்டு வர்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து ஸலாம். இங்கே பெரிய குழப்பம் ஏற்பட்டுட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து ஸலாம் ரொம்ப கோபமானவர்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து ஸலாம் தாடியையும் தலையும் பிடித்து உலுக்கினார்கள். கால யப்ன உம்மாவுடைய மகனே, சகோதரனே, லா தஅஹுது பிலிஹியதி வலா பிரஸி, பிடிக்காதீங்க, எனக்கு தாங்க முடியவில்லை. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து ஸலாம் அவர்களை பார்த்தார்கள், மென்மை குணம் படைத்தவர்களாக இருந்தார்கள். மக்கள் என்னை கோபித்தது போன்று நபியே நாயகமே பல தொல்லைகள் உங்களுக்கு வரும், நீங்கள் பொறுமையாக நீங்கள் அதை கடந்து செல்லுங்கள். நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து ஸலாம் அவர்களுக்கு என்ன செய்றாங்க? மெசேஜ் வைக்கிறார். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்தில் ஒரு வானவரை நான் பார்த்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த வானவரை பார்த்தபோது அந்த மலக்கியுடைய நெற்றியிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமா எழுதப்பட்டிருந்தது. எப்படி இதெல்லாம் நம்முடைய சிற்றறிவை கொண்டு சிந்திப்பதற்கு இங்கே வழி இல்லை. அங்கே பார்க்கிறார்கள் அந்த காட்சியை. மலக்குமார்கள் அதை பார்த்து கொண்டு தஸ்பீஹ் செய்து கொண்டு இருக்கிறார்கள். நான் நபியுல்லாஹி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து ஸலாம் அவர்களிலிருந்து விடை பெற்று 6வது வானத்திற்கு நான் சென்றேன். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து ஸலாம் அவர்களை நான் பார்த்தேன். ரஅய்து மூசா, நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து ஸலாம் அவர்களை நான் பார்த்தேன். ஷனூடைய கோத்திரத்துடைய மனிதர்களை போன்று என்ன செஞ்சாங்க? அது ஒரு கோத்திரம், அதை போன்ற மனிதர்களாக மனிதரை போன்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து ஸலாம் இருந்தார்கள். அவர்களை பார்த்தேன். தலையில எண்ணெய் தேய்க்கப்பட்டு முடி தொங்கிக் கொண்டிருந்தது. கிருதா வச்சிருந்தாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து ஸலாம். மர்ஹபன் பில் அஹி ஸாலிஹ் வன் நபியு ஸாலிஹ், சகோதரனே வாருங்கள், சாலிஹான நபியே தாங்கள் வாருங்கள் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து ஸலாம் அழைத்தார்கள். அருகாமையில் நான் பார்த்தேன், சையதா மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து ஸலாம் வானவர்களிலேயே ரொம்ப அழகான ஆள் யாருண்டா சையதா மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து ஸலாம். ரொம்ப அழகு உடையவர்கள், வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்வார்கள். அப்படி ஒரு அழகு. அவர்களுடைய வேலை மழையை பொழிவிப்பது, கருவில் உள்ள குழந்தைகளுக்கு உணவு கொடுப்பது, உணவு வழங்குதல் போன்றவைகள் தான் அவர்களுக்கு வேலையாக இருந்தது. அவர்களுடைய புருவம் இருந்தது, நான் பார்த்தேன், நெற்றியை பார்த்தேன். ஒன்று மஷ்ரிக்கில் இருந்தது, ஒன்று மக்ரிபில் இருந்தது. கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து இருக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய உருவம் பிரம்மாண்டமாக இருந்தது. சொன்னது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மானா ஐனுன் ரஅத், நான் பார்த்த காட்சியை போன்று வேறு யாரும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காட்சியை நான் பார்த்தேன். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து ஸலாம் அவர்களை நான் 6வது வானத்தில் நான் சந்தித்தேன். அவர்களிலிருந்து விடை பெறும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுதுட்டாங்க, அழுதார்கள். மா யுபுகீக யா மூசா அலைஹிஸ்ஸலாத்து, அழுவதற்குண்டான காரணம் என்ன? மூசா நபி சொன்னாங்களாம், எனக்கு பின்னால வந்தவர் இந்த வாலிபர், யதுகுலுல் ஜன்னா மின் உம்மத்திஹி அக்ஸரு மிம்மன் யதுகுலுஹா மின் உம்மத்தி, என் உம்மத்தை விட அதிகமான உம்மத்துகள், இவருடைய உம்மத்துகள் தான் சுவர்க்கத்தில் நுழைவார்கள்.
ஆனந்த கண்ணீர் வடிக்கிறேன், பொறாமை கண்ணீர் அங்கு அல்ல. அருமையானவர்களே, 6வது வானிலிருந்து 7வது வானத்திற்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிறார்கள். அங்கே கலீலுல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். லா அகாது அரா ரஅஸஹு தூலன் வ இன்னஹு இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். சரியான உயரமாக இருந்தார்கள் இப்ராஹிம் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அவர்களை உயர்ந்து பார்த்தேன், என்னுடைய கண்களால் அண்ணாந்து பார்த்தேன். அப்படி அளவுக்கு அவர்கள் உயரமாக இருந்தார்கள். ஆனா சொல்லிட்டு இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, வ அன அஷ்பஹு வலதி இப்ராஹிம் பிஹி. நான் யாரை போன்று இருக்கிறேன் தெரியுமா? நபியுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போன்று நான் இருக்கிறேன். பைத்துல் மாமூர் 7வது வானத்தில் இருந்துச்சு. மக்கால எப்படி இங்கே எப்படி காபத்துல்லா இருக்கிறதோ, வானில் காபத்துல்லா, பைத்துல் மாமூர். அது மிக பிரமாண்டமான ஒரு பள்ளி, வானின் காபா. ஒருவேளை தொழுகைக்காக வேண்டி 70,000 மலக்குமார்கள் செல்கிறார்கள். போனவர்கள் யாரும் என்ன செய்யல, திரும்ப இல்லை. போனவர்கள் யாரும் வெளியே வருவதில்லை. ஆனால் நபியுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் மாமரை பார்ப்பதுதான் இபாதத்தாக வைத்திருந்தார்கள். ஆனால் ஒரு நாள் மாத்திரம் அதை பார்க்காமல் வேறு யாரையும் எதிர்பார்க்கிறார்கள். அதுதான் தன்னுடைய மகன் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதை எதிர்பார்க்கிறார்கள். அதுதான் இபாதத்தின் உச்சத்தில் உச்சம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். மர்ஹபன் பில் இப்னி சாலிஹ் வன் நபியு சாலிஹ். மகனே வாருங்கள், வன் நபியு சாலிஹ், சாலிஹான நபியே, என் மகனே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாருங்கள் அப்படின்னு நினைச்சாங்க, அழைக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு அளவலாவி பேசி முடித்த பின்னால் இப்ராஹிம் நபி ஒரு செய்தியை சொன்னாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய ரசூலே, மகனே, தாங்கள் உங்களுடைய உம்மத்துகளுக்கு நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்கள். நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்கள். உங்களுடைய உம்மத்துகளுக்கு நான் சலாம் சொல்கிறேன். எவ்வளவு பெரிய பாக்கியம். வ அலைக்குமுஸ்ஸலாம் யா கலீலுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்க யா கலீலுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ். சமுதாயம் எவ்வளவு நன்றி கடன் பட்டு இருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், உங்களுடைய உம்மத்துகளுக்கு என்னுடைய ஸலாத்தை நீங்கள் ஏற்றி வைங்கள். இதோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இங்கிருந்து நாம் பதில் சொல்வோம், வ அலைக்குமுஸ்ஸலாம் யா கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அங்கிருந்து விடை பெறுகிறார்கள். நீண்ட தகவல்கள், நேரம் கொடுக்கப்பட்ட நேரம் முடிவடைவதற்கு வருகிறது. அடுத்து என்ன செய்றாங்க, ரஃப் ரஃப் என்ற என்ன செய்றாங்க, அதிலிருந்து 7வது வானத்திலிருந்து அதுவரைக்கும் மலக்குமார்களுடைய இறக்கை, அதில் பயணம் செய்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பின்னால் ரஃப் ரஃப் என்ற ஒரு வாகனம் அங்கே வந்தது. அது ஒளியால் காற்றால் அழகாக இருந்தது. நான் அதற்குள்ளால் சென்றேன், அதில் ஏறினேன். சித்ரத்துல் முந்தஹாவை நான் அடைந்தேன். சித்ரத்துல் முந்தஹாவை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷஜரத்துன் அதீமா, பிரம்மாண்டமான ஒரு மரம். வைதா வரக்கஹா மிஸ்ல ஆதானில் ஃபீல். அதனுடைய இலை எப்படி இருந்துச்சு தெரியுமா? அதனுடைய இலை யானை செவியை போன்று இருந்தது. அப்படி பிரம்மாண்டமாக இருந்தது. சித்ரத்துல் முந்தஹாவுடைய அருகாமையிலே ஜன்னத்துல் மஅவா என்ற சுவர்க்கம் இருந்தது. அதன் பிரம்மாண்டம் சித்ரத்துல் முந்தஹாவை பற்றி சொல்லும்போது 70,000 திரைகள் ஒளியால் இருந்தது. 500 வருடங்கள் ஆனாலும் கூட அந்த பயணத்தை சித்ரத்துல் முந்தஹாவை கடக்க முடியாது. இதற்கு மத்தியில் ஒரு ஆறை பார்த்தேன், ஒரு கடலை பார்த்தேன், அது கொதித்து கொண்டிருந்தது. நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதில் கை வைத்த போது அது குளிர்ச்சியாக இருந்தது. அதில் சொல்வார்கள், அந்த வேரில் இருந்து அந்த பிரம்மாண்டமான அந்த சித்ரத்துல் முந்தஹாவுடைய மரத்திலிருந்து 4 ஆறுகள் ஓடியது. வைதா அர்பஅத்துன் அன்ஹார் நஹ்ரானி பாத்தினானி நஹ்ரானி வாஹிரானி. 2 வானத்தில் இருக்கு, கௌசர், செல்சபி.
2 துன்யாவில் இருக்குது. நைல் நதி, யூப்ரட்டிஸ் நதி. இந்த 2ம் அந்த சுவர்க்கத்திலிருந்து சித்ரத்துல் முந்தஹாவுடைய அந்த வேரிலிருந்து வெளிப்படுகிறது என்பதை இந்த வரலாற்றின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்ரத்துல் முந்தஹாவை கடந்து செல்கிறார்கள். ஒரு சத்தத்தை கேட்கிறார்கள். என்ன சத்தம்? பிரம்மாண்டமான ஒரு சத்தம். இதுவரையிலும் இப்படி ஒரு சத்தத்தை நான் கேட்டதில்லை. என்ன சத்தம் இது? ஒலா உதுனுன் சமியாத், எந்த காதுகளும் கேட்டிராத காட்சி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்களே, இது என்ன சத்தம்? சொல்லப்பட்டது ஹத்தா வஹரத் லி முஸ்தவன் அஸ்மஉ ஸரீகல் அக்லாம், விதியை எழுதக்கூடிய சத்தம் என்று சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நான் சுவனத்திற்கு சென்றேன், அங்கே மண்ணை பார்த்தேன், கஸ்தூரியை விட மணமாக இருந்தது. அது முத்துக்களாலும் பவளத்தாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. சுவனத்தில் நான் ஏற்கனவே சொன்னதை போன்று ஏழைகள் அதிகமாக இருந்தார்கள். நரகத்தை நான் பார்த்தேன், அதில் அதிகமான பெண்கள் இருப்பதை நான் பார்த்தேன் என்று சொன்னார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தை பார்க்கிறாங்க, நரகத்தை பார்க்கிறார்கள். அங்கே நிறைய கஷ்டத்தை அனுபவித்திருக்கக்கூடிய காட்சியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறாங்க. ஒரு மனிதர் ஜமா ஹத்தபா, விறகு அப்படி மேலே வச்சுட்டே இருக்கிறாங்க. கை ஓஞ்சிட்டு அது விறவை நிரப்ப முடியல, அப்படின்னு வச்சுக்கொண்டே இருக்கிறாங்க, அது முடியல. ஏன் யாரோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஜிப்ரீல் இது யார் இவர்கள் அப்படின்னு கேட்டபோது அங்கு சொல்லப்பட்டது, இவர் அமானிதத்தில் நம்பிக்கைக்குரியவராக இவர் இல்லை, மோசடி செய்தவர் என்று சொன்னார்கள். அடிப்படை விஷயமே இதுதான். இன்னும் நான் பார்த்தேன் சிலரை ஒட்டகத்துடைய உதடை போன்று இருந்தார்கள், அம்பி குளவி போன்று இருக்கக்கூடிய அந்த கல் அது நெருப்பால் ஆனதாக இருந்தது. வாயிலை திணிக்கப்படுகிறது, அல்லாஹு அக்பர், பின் துவாரத்தில் இருந்து அது வெளியாகிறது. யார் ஸல்லல்லாஹு துடித்து போனார்கள். இவர்கள் யாரு தெரியுமா? அனாதைகளுடைய சொத்துக்களை அபகரித்தவர்கள். மார்க்கத்தில் 8வது பெரும் பாவம் யதீம்களுடைய சொத்துக்களை அபகரிப்பது. இன்னும் சிலரை நான் பார்த்தேன், செம்புகளால் ஆன நகங்களாக இருந்தது. அவர்கள் தங்களுடைய முகங்களையும் நெஞ்சுகளையும் கீறி இரத்த கரையாக ஆக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த கோல காட்சியை நான் பார்த்தேன். யார் இவர்கள்? இவர்கள் துன்யாவில் இருக்கும்போது மற்றவர்களை பற்றி புறம் பேசியவர்கள் என்று எனக்கு சொல்லப்பட்டது என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னும் சிலரை நான் பார்த்தேன், உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, வயிறு பெருசா இருக்குது, திரும்பவும் முடியல, அசையவும் முடியல, எழும்பவும் முடியல, படுக்கவும் முடியவில்லை, அப்படி ஒரு வேதனை. யார் இவர்கள்? இவர்கள் வட்டியை உட்கொண்டவர்கள், வட்டி ரிபாவை சாப்பிட்டவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு திர்ஹம், ஒரு பைசா யார் வட்டியை வாங்குகிறார்களோ அவர்கள் தன் தாயை 34 முறை விபச்சாரம் செய்ததற்கு சமம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானான். இன்னும் சிலரை பார்த்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கொழுத்த இறைச்சி, மணமான இறைச்சி இருந்தது. ஆனால் பக்கத்தில் ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய இறைச்சி இருந்தது. ஆனால் அந்த நறுமணம் மிக்கக்கூடிய மனம் நல்ல சுவையான அந்த இறைச்சியை சாப்பிடாமல் துர்நாற்றம் பிடித்த இறைச்சியை அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் யார்? அழகு மனைவி இருக்க விபச்சாரம் செய்தவர்கள் என்று சொல்லப்பட்டது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, நம்முடைய வாலிப சமுதாய மக்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன்னும் சிலரை நான் பார்த்தேன், பெண்கள் தங்களுடைய அமுதூட்டப்படக்கூடிய அந்த பகுதி கெட்டப்பட்டிருந்தது. மறைவான பகுதி, அமுதூட்டப்படக்கூடிய அந்த பகுதி கெட்டப்பட்டு தொங்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். அபுல் பனாத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துடித்து போனார்கள். என் பெண்களுக்கு, என் மக்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனையை கண்டு கொள்ள முடியாமல் கஷ்டத்தால் கேட்டால் இவர்கள் யார் என்று கேட்டபோது சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், கணவன் இருக்க
பிற ஆண்களின் மூலமாக குழந்தையை பெற்றெடுத்தவர்கள் என்று சொல்லப்பட்டது என்று என்ன செய்கிறாங்க கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அருமையானவர்களே, இதையெல்லாம் கடந்து அரிஷை நெருங்குகிறார்கள். அரிஷை நெருங்குகிறார்கள். அரிஷில் 4 தூண் இருக்கிறது. ஒவ்வொரு தூணுடைய தூரத்தை ஒரு பச்சி, ஒரு பறவை 80,000 வருடம் கடந்தாலும் பறந்தாலும் வேகத்தால் சென்றாலும் அதனுடைய அளவை அடைய முடியாது, அதை கடந்து கொள்ள முடியாது. துனியாவே அதுக்குள்ளால் ஒரு புள்ளியை போன்று இருக்கும். ஆனால் அதில் ஒரு மலக்கு இருக்கிறார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் கூட சொன்ன செய்தி, ஹிஸ்கியால் என்ற மலக்கு இருக்கிறார்கள். அதில் அவர்கள் 15,000 இறக்கைகள், ஒவ்வொரு இறக்கைகளும் பல வருடங்கள் கடந்தாலும் கூட அப்படி ஒரு இறக்கைகள் அதிகமாக கொடுக்கப்பட்டவர்கள் செய்தா ஹிஸ்கியால் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இன்று வரைக்கும் சூர் ஊதி முடிகிற வரைக்கும் கூட அதை கடந்து கொள்ள முடியாது. அப்படி பிரம்மாண்டமானது அல்லாஹுடைய அர்ஷ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த அர்ஷை நீங்கள் கடக்க வேண்டுமா, சுப்ஹான ரப்பியல் அலா, அடிக்கடி நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹுடைய அர்ஷை நிமிட பொழுதில் நீங்கள் கடந்து கொள்ளலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அருமையானவர்களே, நான் அர்ஷை கடந்து நான் செல்வதற்கு முற்பட்ட போது அர்ஷ் என்னுடைய முந்தானையை பிடித்து கொண்டது. முந்தானையை பிடித்துக் கொண்டது. யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய ரசூலே, நான் உங்களை பார்க்க வேண்டும் என்று விழி மீது விழி வைத்து காத்து கொண்டிருந்தேன். உங்களை பார்க்க வேண்டும். நான் துஆ கேட்டுக் கொண்டிருந்தேன். ஏன் தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அர்ஷின் மீது எழுதப்பட்ட போது நான் கொதித்து போனேன். தாங்க முடியாத அந்த ஜலாலியத்தான வார்த்தை என் மீது எழுதப்பட்டதால் நான் கொதித்து போறேன். என்றைக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற பெயர் எழுதப்பட்டதோ நான் குளிர்ந்து போனேன். அன்றிலிருந்து உங்களுடைய வருகையை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த அரிஷ் பேசியது. அங்கிருந்து விடை பெறுகிறார்கள். அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அவர்கள் அடைகிறார்கள். காலடி சத்தம், சினா பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலடி சத்தம். எவ்வளவு சாதனை புருஷர்கள்! பிலால் ரலியல்லாஹு அன்ஹு காலடி சத்தத்தை கேட்டார்கள். ஏன் அந்த சத்தம்? அல்லாஹ் அந்த பாக்கியத்தை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அரிஷை தாண்டி செல்லும் பொழுது அந்த பாக்கியத்தை கொடுத்ததற்குண்டான தாற்பயம் என்ன, காரணம் என்ன? பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒது செஞ்சுட்டு அவங்கள 2 ரக்காத் தொழுதுருவாங்க. ஒது செஞ்சுட்டு தான் நினைச்சுவாங்க, 2 ரக்காத் தொழுதுட்டு தான் படுப்பாங்க. அந்த பாக்கியத்தால் அல்லாஹுடைய அரிஷை, அல்லாஹுவை நெருங்கும் பொழுது அந்த பாக்கியத்தை கொடுத்தார். இன்னும் நான் பார்த்தேன், சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற சத்தத்தை நான் உணர்ந்தேன். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை சந்திக்க செல்கிறார்கள், நூரை பார்க்க போகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தின் போது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த ஒரு நிலையை உருவாக்கி அவர்களை அச்சமில்லாத ஒரு சூழலை அல்லாஹ் உருவாக்கினார். அல்லாஹ்வை சந்திக்கிறார்கள். அல்லாஹ் நமக்கும் அந்த பாக்கியத்தை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டால் நம் அனைவருக்கும் தந்தல்வானார். ஃபகான காப கௌசைனி அவ் அதுனா. 2 அந்த அம்புடைய அந்த சந்திப்பு எவ்வளவு நெருக்கமாக இருக்குமோ அவ் அதுனா, அதைவிட நெருக்கமாக நானும் அல்லாஹும் அருகாமையில் இருந்தோ அப்படி ஒரு பாக்கியம் எனக்கு. அல்லாஹ் என்னை பார்க்கிறான், நான் அவனை பார்க்கிறேன். நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, என்ன கொண்டு வந்தீர்கள்? அல்லாஹ்வே சொன்னா அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. நபியே நாயகமே, உங்கள் மீது என் சலாமும் சாந்தியும் உண்டாகட்டுமாக. எவ்வளவு அற்புதமான நேரம், எவ்வளவு நெருக்கமான நேரம், எவ்வளவு மகிழ்ச்சியான நேரம், எவ்வளவு ஆனந்தமான நேரம். அந்த நேரத்திலும் கூட இந்த சமுதாயத்தை மறக்காதவர்கள் சர்க்காரே ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரப்பே உன் சலாம் என் மீது மட்டுமா,
அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், என்னுடைய உம்மத்துக்கு உன்னுடைய சலாம் வேண்டாமா? என்ன நேரம்! இந்த உம்மத்தை மறக்காதவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரூஹ் பிரிகிறது அந்த நேரத்திலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துகளை மறக்காதவர்கள். ஒரு சமயம் உஹது யுத்த களத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு பெரிய ஒரு குழியில தள்ளி விட்டுறாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹுடைய ரசூல், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹுடைய ரசூல் தாங்கள் என்று சொன்னதற்காக இந்த மக்கள் இவ்வளவு இடையூறு தருகிறார்கள். நபியே நாயகமே, இந்த எதிரிகளுக்காக நீங்கள் அழிக்க வேண்டும் என்று துஆ செய்யுங்கள். மென்மை குணம் படைத்த சையதுனா சித்தீக் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய முபாரக்கான கைகளை தூக்கினார்கள். சித்தீக் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு நினைத்தார்கள், ஒளிந்தார்கள் எதிரிகள், ஒளிந்தார்கள், சரணடைந்தார்கள் என்று நினைத்தார்கள். ஏமாற்றம் அங்கே. அல்லாஹும்ம அக்ஃபிர் லிகௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ், அவர்கள் அறியாமல் உன்னுடைய நபி என்று தெரிந்த அவர்கள் என்னை நோவினைப்படுத்துகிறார்கள், அவர்களை மன்னித்து விடு ரஹ்மானே. ஃபஇன்னஹும் லா யஅலமூன், அவர்கள் அறியாதவர்கள். என்ன நேரம்! ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மகாமன் மஹ்மூதா, சொர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், யாரும் நெருங்க முடியாத, யாரும் பார்க்க முடியாத அந்த சொர்க்கத்தில் உயர்வான இடத்தில் அல்லாஹ் வைக்கிறான். அல்லாஹ் கேட்டான், ஹல் ரதீத யா ரசூலல்லாஹ், யாரும் நெருங்க முடியாத ஒரு பாக்கியத்தை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேனே, பொருந்திக் கொண்டீர்களா? அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைஃப அல்லாஹ், கைஃப அல்லாஹ், நான் எப்படி பொருந்திக் கொள்வேன்? நீ இவ்வளவு பாக்கியத்தை எனக்கு தந்தாலும் கூட, வவாஹிதும் மின் உம்மத்தி ஃபின்னார், என் உம்மத்தில் ஒருவர் நரகத்தில் இருக்கும் வரையிலும் நீ என்ன உயர்வான காட்சிகளை எனக்கு தந்தாலும், பாக்கியத்தை தந்தாலும் நான் பொருந்திக் கொள்ள மாட்டேன் என்று சொன்னார்களே முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுடைய சன்னிதானத்தில் இருக்கும் பொழுதும் அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். என்ன கொண்டு வந்தீங்க? யா அல்லாஹ், என் உம்மத்துடைய பாவத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். தக்சீர், அவர்களுடைய வணக்கங்களில் குறைபாடுகளை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அல்லாஹ் சொன்னா, அப்படியா? என்னுடைய மக்ஃபிரத்தை கொண்டு உங்களுடைய உம்மத்தை நான் மன்னித்து விட்டேன் உங்களின் ஷஃபாஅத்தின் மூலமாக என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹ் சொன்னான். 70,000 ரகசியங்கள் பேசினார்கள். பேசிவிட்டு மீண்டும் அல்லாஹ்விடத்திலிருந்து விடை பெற்று 7வது வானத்திலிருந்து 6வது வானத்துக்கு வர்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தான், யா ரசூலுல்லாஹ் பிமா உமிர்த, அல்லாஹ் உங்களுக்கு என்ன தந்தான்? உமிர்த்து பி 50 ஸலாத்தன் குல்ல யௌமின், ஒவ்வொரு நாளும் 50 வக்து தொழுகையை அல்லாஹ் எனக்கு அன்பளிப்பாக தந்தான். மனிதனுடைய பலகீனம், முஹம்மது ரசூலுல்லாஹுடைய உம்மத்துகளுடைய பலகீனம் அவர்களுக்கு தெரியும். இன்ன உம்மத்தக லா தஸ்ததீஉ 50 ஸலாத்தன் குல்ல யௌமின், உங்க உம்மத்துக்கள் அதெல்லாம் சக்தி பெற மாட்டாங்க. போங்க அல்லாஹ்ட்ட, குறைக்க போங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் அருமையானவர்களே. அவர்களுடைய ஷஃபாஅத்தின் மூலமாகத்தான் 50 வக்து தொழுகை 5 வக்து தொழுகையாக மாற்றப்பட்டது. ஷஃபாஅத் வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள் 50 வக்து தொழுகையை தான் தொழ வேண்டுமே அன்று 5 வக்து தொழுகை தொழுவதற்கு அவர்கள் லாய்க்கற்றவர்கள். போனார்கள், அல்லாஹ்வை சந்தித்தார்கள். போனாங்க, 9 தடவை போனால் 5 குறைச்சாங்க. தெரிஞ்ச செய்தி தான். அப்பவும் மூசா நபி உடைய போங்க, இன்னொரு தடவையும் போங்கன்னு நான் பார்க்க இல்லை. கால நந்தராணி, அல்லாஹ் என்ன பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டா. அல்லாஹ்வை பார்த்து வரக்கூடிய அந்த நூரை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை நான் கண்டேன். மீண்டும் போங்கன்னு நான் 9 தடவை போயிட்டு வந்த பின்னால் 45 வக்து குறைக்கப்பட்டு 5 வக்தாக ஆக்கப்பட்டது. போங்கன்னு நாங்கள் இன்னும் போங்க அப்படிங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்தஹ்யைது
நான் வெட்கப்படுறேன். இதுவுமா என்னுடைய உம்மத்துகள் பலகீனமானவர்கள், நான் செல்வதற்கு நான் வெட்கப்படுகிறேன் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு பூமிக்கு வந்தார்கள். நிறைவான செய்திகள் இங்கே வந்தார்கள். செய்தத்னா உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இல்லத்திற்கு வருகிறார்கள். வந்தபோது வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள், இவ்வளவு காட்சிகளை பார்க்கிறார்கள். நான் சொன்னது குறைவிலும் 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 குறைவு. என் அறிவுக்கு தென்பட்டதை அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நான் இங்கே பதிவு செய்கிறேன். ஏராளமான எத்தனையோ செய்திகள், நிறைவான செய்திகள் மேராஜில் இருக்கிறது. சொன்னால் நாள் அல்ல, வருடம் முழுவதும் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படி அளவுக்கு இமாம் பெருமக்கள் அவைகளை ஆய்வு செய்து இந்த உம்மத்துக்கு தந்திருக்கிறார்கள். முஹானி ரலியல்லாஹு அன்ஹுடைய இல்லத்திற்கு நான் வருகிறேன். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள், அந்த போர்வை இருக்கிறது இல்லையா, அந்த போர்வையுடைய சூட கூட ஆறவில்லை. இப்படி ஒரு காட்சியை, அவ்வளவு காட்சிகளையும் நான் பார்த்து வந்தேன். சுப்ஹானல்லாஹ். சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் நான் பார்த்த காட்சிகளை நான் மக்களிடத்தில், உம்மத்துகளிடத்தில் நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னபோது செய்தத்னா உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, வேண்டாம் வேண்டாம் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, நீங்கள் செல்லாதீர்கள், சொல்லாதீர்கள். வமா ஜஅல்னா ருஅய்ய அல்லதி அரைனாக இல்லா ஃபித்னத்தல் லின்னாஸ். சில மேராஜ் சிலர்களை சித்தீக்கீன்களாக மாற்றியது, சிலரை முனாஃபிக்கீன்களாக மாற்றியது. ஃபித்னா உண்டாகிவிடும். நபியே நாயகமே, நீங்கள் செல்லாதீர்கள், சொல்லாதீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஒரு பார்வை ஏற இறங்க பார்த்தார்கள். மயக்கமுட்டார்கள். செய்தத்னா உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா, இத்தகு ஃபிராஷத்தல் முஃமினி ஃபஇன்னஹு யன்துரு பினூரில்லாஹ். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், முஃமின்களுடைய பார்வை இருக்கிறதே அல்லாஹ்வுடைய நூரை கொண்டு பார்ப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாண்டா. முஃமின்களுடைய பார்வை, முஃமின்களுக்கெல்லாம் தலைவராகிய முஹம்மது ரசூலுல்லாஹுடைய பார்வை எத்தகையது என்பதை இங்கு மேலான உங்களுடைய கவனத்திற்கு நான் அறிய தருவேன். அருமையானவர்களே, செய்தியே சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்றாங்க. அப்படி சொன்ன போது இருக்கக்கூடியவங்கெல்லாம், அந்த மஜ்லிஸில் இருக்கக்கூடிய சில ஆட்கள்லாம் அப்படி கஞ்சாடையாக பேசிக்கிட்டாங்க. என்னவா, பைத்துல் மக்தஸுக்கு போயிட்டு வந்துட்டாங்களா, அது எப்படி சாத்தியம் என்று கஞ்சாடைகளால் பேசிக்கொண்டார்கள். கஞ்சாடைகளால் பேசிக்கொண்டார்கள். கொடியவன் அபூ ஜஹல் போதுமே இந்த செய்தி கிடைத்து விட்டால் வருகிறான். அல்லாஹ்வை நீங்கள் பார்த்தீர்களா, என்ன இப்படி ஒரு கதை விடுறாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஊது பில்லாஹ். பைத்துல் மக்தஸை நீங்கள் பார்த்தீர்களா, பல நாட்கள் சென்றாலும் கூட அங்கே பயணிக்க முடியாத தூரம், நொடி பொழுதில், கண் இமைக்கும் பொழுதில் காட்சியை கண்டீர்கள் என்று சொல்கிறீர்களே, எப்படி அது சாத்தியம்? பைத்துல் மக்தஸை சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பள்ளி இருக்குது, எத்தனை ஜன்னல் இருக்குது, எத்தனை வாசல் இருக்குது, புகாரி ஷரீஃபில் நம்ம எத்தனை தடவை பார்க்குறோம், எத்தனை ஜன்னல்கள் இருக்கிறது, எப்படி பூக்கள் போட்டு இருக்கிறது என்று யாருக்காவது தெரியுமா? மறந்து போய்விடும். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவான். உகைல், காபத்துல்லாவிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உகைல் என்ற அந்த மனிதருடைய வீட்டிற்கு முன்னால் அல்லாஹ் இப்போ இருக்கக்கூடிய ப்ரொஜெக்டர் மாதிரி அப்போ அல்லாஹ் ஒரு என்ன செஞ்சான், ஒரு திரையை உண்டாக்கினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள், இன்ன வாசல்கள் இருக்கிறது, இன்ன ஜன்னல்கள் இருக்கிறது, இப்படி இருக்கிறது. அப்போ இருந்து என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு விஷயமா சொல்றாங்க. சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் வந்தேன், சிரியாவிலிருந்து வர்றேன், சிரியாவிலிருந்து சில வணிகர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. என்னுடைய புராக் செல்கின்ற நேரத்தில் அந்த ஒட்டகங்கள் புராக்கை பார்த்த போது பீரிட்டது. வருவார்கள், நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இன்னும் சிலர் தன்ஈமுக்கு வந்துட்டாங்க, தன்ஈமுக்கு வந்து விட்டார்கள், மக்காவின் அருகாமையில் வந்து விட்டார்கள். நாளை பொழுது இங்கே வந்து சேர்ந்து விடுவார்கள். என்னை பார்த்தார்களா என்று நீங்கள் கேளுங்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தகைய அனைத்து காட்சிகளையும் பார்த்தார்கள். அபூ ஜஹல் நேரம் சித்திக் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் போய் சென்றார். என்ன சித்திக் அவர்களே, இதுவரையிலும் ஒன்றும் இல்லாத புதிய ஒரு விஷயத்தை உங்களுடைய தோழர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்களே, இது உண்மையா? அப்போ சித்திக் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, சொன்னது யார்? மன்கால்,
சொன்னது யார்? உங்க தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மை, உண்மையிலும் உண்மை. நான் ரசூலுடைய நாவிலிருந்து நான் கேட்கவில்லை, நீ சொல்கிறாய், அதுதான் உண்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, அது உண்மை. சித்தீக் என்ற பெயரை அல்லாஹ் சூட்டினான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக. அல்லாஹ் நம்மையும் சித்தீக்கின்களில் அல்லாஹ் சேர்ப்பானான். முனாஃபிக்களுடைய நிலையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானான். அன்பியானவர்களே, இவை அனைத்து காட்சிகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜின் மூலமாக இந்த உம்மத்திற்கு அறிய தருகிறார்கள். இதை நிறைய செய்திகள் சொல்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி இதை மேராஜ் 27 தான் நடந்தது என்பதற்கு பலவிதமான ஆதாரங்களை பதிவு செய்வாங்க. இப்போ சில ஆட்கள் குழப்பி விட்டுட்டீங்க, அப்படிலாம் இல்லை, 27 நடந்தது மாதிரி இல்லைன்னு சொல்லலாம். இங்கே இமாம் தன்தாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல் வசியத் என்ற கிதாபில் பதிவு செய்வார்கள். தஃப்சீருல் ஹக்கிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, 27 தான், ரஜபு பிறை 27 தான் மேராஜ் நடைபெற்றது. சீரத்து நபவியாவில் இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்வார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கிதாபிலே அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, வரலாற்று கிதாபிலே. சீரத்துல் ஹனஃபியாவில் 17 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, 27 தான் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் சென்றார்கள், ஜஸதோடு சென்றார்கள். முடிவுக்கு நான் வருவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹானியத், ரூஹு மாத்திரம் 34 தடவை போயிருக்கு. இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி சொல்வாங்க, ஹசாயிசுல் குப்ராவிலே பதிவு செய்வார்கள். ரூஹானியத்தோடு சென்றார்கள். 30 மர்ரத்தன் வாஹிதா, ஒரு முறை என்ன செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜஸதோடு சென்றிருக்கிறார்கள். நான் ஒரு செய்தியை பதிவு செய்வேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹானியத்தோடு போனாங்க. அப்படி போகும்பொழுது அற்புதமான தகவல், ஒரு வெண்மையான மரத்தை நான் பார்த்தேன். சென்றது ரூஹு, ஆனால் உண்மை, அது உண்மை. வெண்மையான மரத்தை நான் பார்த்தேன், அதில் வெண்மையான பழம் இருந்தது. அதை நான் சாப்பிட ஆசைப்பட்டேன். அந்த பழம் எனக்கு தரப்பட்டது. அந்த பழத்தை நான் உட்கொண்டேன். என்னுடைய முதுகு தண்டில் நுத்ஃபாவாக அது மாறியது. நான் ஹதீஜாவோடு இல்லறம் கூடினேன். சுப்ஹானல்லாஹ், போனது ரூஹு. நான் ஹதீஜாவோடு இல்லறம் கூடினேன், வாழ்க்கை கூடினேன். அதில் தரித்தவர்கள் தான் செய்தத்துனா ஃபாத்திமத்து ஸஹ்ரா இல் பதூல் பில்கத்துல் மின்னி சய்யிதத்துன் நிசாஇ அஹ்லில் ஜன்னா. சுவனத்துடைய தலைவி ஃபாத்திமா, அதன் பழத்தின் மூலமாக அது என்னுடைய நுத்ஃபாவாக முதுகு தண்டில் மாறியது. அதிலிருந்து தான் செய்தத்துனா ஃபாத்திமாவை அல்லாஹ் படைத்தான். நான் எப்பொழுதெல்லாம் சுவனத்துடைய வாடையை நுகர வேண்டும் என்று நினைக்கிறேனோ, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அதனுடைய கழுத்தை நான் முத்தமிடுவேன். சுப்ஹானல்லாஹ் சும்ம சுப்ஹானல்லாஹ். ஃபாத்திமாவுடைய அந்த கழுத்தை முத்தமிடும் போது சுவர்க்கத்துடைய வாடையை நான் உணர்வேன். சய்யிதத்துன் நிசாஇ அஹ்லில் ஜன்னா, ஃபாத்திமாவுடைய கழுத்தில். எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காட்சியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து வந்தார்களே, அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டினால் எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய ஹலாலான நாட்டத்தேட்டங்களை நிறைவேற்றி தந்துடுவானா. கொடிய நோய்களை விட்டும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாத்தருவானா. கேன்சர், கிட்னி டயாலிசிஸ், எத்தனையோ நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். என் அருமை தம்பி அல் ஹாஃபில் எம்எம் வைசுல் கர்னி என்ற அருமையான அந்த பிள்ளை ஹாஃபில் மிகப்பெரிய சிரமத்திற்குள்ளால் இருக்கிறார். யா அல்லாஹ், மேராஜுடைய பொருட்கள் நீ கிருபையாளன். இன்ன ரஹ்மதி சபகத் கலபி, ரஹ்மத் முந்தி விட்டது. ஓ ஃபி ரிவாயத்தி கலபத் கலபி, கோபத்தை விடவும் ரஹ்மத் மிகைத்து விட்டது, முந்தி விட்டது. நீ நினைத்தால் இது போன்ற நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நொடி பொழுதில் ஷிஃபாவை கொடுப்பதற்கு தகுதியானவன் அல்லாஹ். கேன்சரை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. கிட்னி சம்பந்தமான நோயால் பாதிக்கப்பட்டு அல்லல் படுகிறார்களே, டயாலிசிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கொடிய நோய்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருவானா. நெஞ்சக நோயை விட்டும் பாதுகாத்தருவானா. அல்லாஹ்வை நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. பெண்களுக்கு மார்புகளில் அந்த மறைவான பகுதியில் ஏற்படக்கூடிய கேன்சரை விட்டும் நம்முடைய தாய்மார்களை அல்லாஹ் பாதுகாத்தருவானா. கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய கேன்சரை விட்டும் என் தாய்மார்களை அல்லாஹ் பாதுகாத்தருவானா. குழந்தை பாக்கியத்தை அந்த தாய்மார்களுக்கு அல்லாஹ் கொடுத்து
ஏற்றுக்கொள்வானாக. இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்வானாக. கண்மணியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் காணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. நாம் மரணிக்கும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி தந்து விட்டால் நம் நாவுகள் தடுமாறாது. அந்த வாக்கியத்தை அல்லாஹ் இந்த மஜ்லிஸின் பொருட்டினால் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. மரணிக்கும் பொழுது உணர்வோடு சிரித்த முகத்தோடு கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் கபரிலே வைக்கும் பொழுது கஸ்தூரி கமலக்கூடிய ஹாத்தமுர் ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கை தாங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. அதற்குண்டான நல் இபாதத்துகளையும் நல் வணக்கங்களையும் உயிரோட்டமான அமல்களையும் அல்லாஹ் தந்தருவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்து குறித்தானவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. எல்லாவற்றிற்கும் மேலாகிய கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலடியிலிருந்தே அல்லாஹுடைய திருலிகா என்னும் அழகிய சந்திப்பை இந்த மஜ்லிஸின் பொருட்டினால் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக என்ற நல்ல துஆவோடு என் வார்த்தைகளை நான் நிறைவு செய்வேன். எனக்கு இந்த வாய்ப்பை தந்ததற்கு நிர்வாக பெருமக்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் அந்த அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நிர்வாக பெருமக்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தருவதற்கு அல்லாஹ் போதுமானவன். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவரையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. பிஹக்கி சையதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم. அருளாளன் அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயர் கூறி அவன் புகழ் பாடி அல்ஹம்துலில்லாஹ் வஷ்குருலில்லாஹ். விண்ணகம் சென்று வல்லோனை கண்டு ஐவேளை தொழுகை தன்னை அன்பளிப்பாய் பெற்று தந்த அண்ணல் எங்கள் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுதமணி மொழிகளா அல் ஜாமிஉ ஸஹீஹுல் புகாரி கிரந்தம் அதை அகம் சுத்தியுடன் ஓதிடும் ஆன்மீக மாமன்றம் புனித மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் சபையின் 99ஆம் ஆண்டின் 27ஆம் தினமான இன்று ரஜபு பிறை 27 17/1/2026 சனிக்கிழமை. இன்று ஓதப்பட்ட நபிமா மணிமொழிகளுக்கு விளக்க உரையினையும் பூமா நபியின் விண்ணுலக யாத்திரை மேராஜ் வரலாற்று சுருக்கத்தினையும் அல் ஜாமிஉ ஸகீர் சிறிய குத்துபா பள்ளியின் ஹதீப் மௌலவி அல் ஹாஃபில் நஹ்வி SAK முஹம்மது முஹீதீன் ஆலிம் மஹதரி அவர்களால் வழங்கப்பட்டு இறை அருளால் இனிதே நிறைவு பெறும் தருவாயில் அமைந்துள்ளது இன்றைய மஜ்லிஸ். அல்ஹம்துலில்லாஹ் வஷ்குருலில்லாஹ். அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்து கொள்வானாக. இந்த மஜ்லிஸில் நாம் என்னென்ன நாட்டு திட்டங்களுக்காக கலந்து கொண்டிருக்கிறோமோ நமது அனைவரின் ஹலாலான ஹாஜாத்துகளையும் அல்லாஹ் இந்த மஜ்லிஸின் பொருட்டால் நிறைவேற்றி அருள்வானாக. ஆமீன். மஜ்லிஸின் வளர்ச்சிக்காக வாலிபர்கள் வாலியேந்தி வருகிறார்கள். உங்களின் தாராள நன்கொடைகளை வழங்கி அல்லாஹ்வின் அருளை பெற்றுக் கொள்ளுமாறும் வேண்டிக் கொள்கிறோம். தொடரும் நிகழ்வுகள் இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு ரஜபு பிறை 28 சனி பின்னேரம் ஞாயிறு இரவு மக்ரிப் தொழுகைக்கு பிறகு கண்ணியமிகு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மீதும் நம் மஜ்லிஸை உருவாக்கிய முஅஸ்ஸிஸீன்கள் வாகிஃபீன்கள் ஆகியோர் மீதும் ஹத்முல் குர்ஆன் ஓதி ஈசா சவாப் செய்வதுடன் அன்னவர்களின் புகழ் மாலை மர்சியா ஓதும் நிகழ்வு. அந்நிகழ்விற்கு அலி ஜனாப் அல்ஹாஜ் நஹ்வி SS யாக்கூத் அவர்கள் தலைமை ஏற்க அல் ஹாஃபில் சொலுக்கு MAC அஹ்மது ஜமீல் அவர்கள் கிராஅத் ஓதி துவக்கி வைப்பார்கள். அந்நிகழ்வின் நிறைவில் ஷேக் ஹுசைன் பள்ளியின் இமாம் அல்ஹாஜ் அல் ஹாஃபில் NT ஷேக் சுலைமான் லப்பை அவர்கள் துஆ ஓதி இந்த நிகழ்வை நிறைவு செய்ய இருக்கிறார்கள். தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நாளை ரஜபு பிறை 28 ஞாயிற்றுக்கிழமை காலை மணி 5:50 தாஹா நபியின் திவ்ய மொழிக்கோர்வை புனித புகாரி ஷரீஃப் ஓதுதல். காலை 9:15
ஹதீஸ் மணிமொழிகளுக்கு விளக்கம். நிகழ்த்துபவர்கள் மஹதரத்துல் காதிரியா அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் கண்ணியத்திற்குரிய மௌலவி அல்ஹாஜ் AK முஹம்மது அஸ்பர் ஆலிம் அஷ்ரஃபி அவர்கள். காலை மணி 10 புகாரா பதிந்த புனிதர் புகாரி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் வரலாற்று சுருக்கம். நிகழ்த்துபவர்கள் மாஸ்கருர் ரஹ்மான் மஹலில் அரபிக் கல்லூரியின் நிறுவனரும் அல் ஜாமிஉல் கபீர் பெரிய குத்துபா பள்ளியின் ஹதீபுமான மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் ஹைஜி அஹ்மத் அப்துல் காதிர் ஆலிம் மஹ்லரி அவர்கள். எனவே பொதுமக்கள் பெருமக்கள் குறித்த நேரத்திற்கு மஜ்லிஸில் ஏகி அல்லாஹ்வின் அருளையும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசியும் பெற்ற உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து ஒரு சில அறிவிப்புகள். துஆ தினத்தில் கடை போடக்கூடியவர்கள் பெண்கள் பகுதியில் கடை போடுவதற்கு பெண்கள் கமிட்டியிடம் அனுமதி பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆண்கள் பகுதியில் கடை போட விரும்புபவர்கள் ஜனாப் NM அஹ்மத் அவர்கள், ஜனாப் நோனா NK முகமது மொஹிதீன் அவர்கள் இவர்களிடத்தில் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆண்கள் பகுதியிலும் பெண்கள் பகுதியிலும் இயலாதவர்களுக்காக நாற்காலிகள் சேர் போடப்பட்டிருக்கிறது. தயவு செய்து இயலாதவர்களுக்காக அதை ஒதுக்கி இயலக்கூடியவர்கள் மஜ்லிஸின் கண்ணியத்தையும் கருதி கீழே அமர்ந்து ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இயலாதவர்கள் கீழே அமர முடியாதவர்களுக்கு சேர் பயன்பட வேண்டும் என்பதற்காக உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு இஷா தொழுகைக்கு பின்னால் துஆ தினத்தினுடைய கமிட்டி பொறுப்பாளர்கள் போடக்கூடிய கூட்டம் நடைபெறுகிறது. மஹல்லாவாசிகள் கலந்து கொள்ளுமாறு நிர்வாகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய மஜ்லிஸின் செலவினை மர்ஹூம் ஹதீப் SA சலீம் ஹாஜி அவர்களின் குடும்பத்தார்கள், ஹதீப் SA சயீத் அஹ்மது அவர்கள் ஆகியோர்கள் ஏற்றுள்ளார்கள். அன்னவர்களின் குடும்பத்தின் ஹக்கில் துஆ செய்வதோடு அன்னவர்களின் குடும்பத்தை சார்ந்த மர்ஹூமாக்களின் பெயரில் யாசின் ஹத்தம் ஓதி ஈஷா சவாப் செய்யுமாறும் வேண்டிக் கொள்கிறோம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. بسم الله الرحمن الرحيم ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم تنذر قوما ما أنذر آباؤهم فهم غافلون لقد حق القول على أكثرهم فهم لا يؤمنون وجملنا بالعافية وادخل الجنة ولقاءك يا رب العالمين. اللهم يا أفضل الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم على سيدنا محمد الناطق بالحق والداعي للرشد والهادي إلى الصواب حجته البالغة وبرهانه الكبير ودعوته الآمة. اللهم فكما شرفتنا بسماء حديثه القديم فاهدنا صراطه المستقيم. اللهم إنا قرعناه وسمعناه مقرين بالأجز عن الحاتد بمعنى. اللهم فكما أكرمتنا بسماء الفاض فجعلنا من جملته وحفاظه. اللهم قرب إلى فهمنا بعيد معاني ووفقنا للعمل بمقتضى ما ورد من الأحكام فيه وامتثال أوامره واجتناب نواهيه. اللهم إنا بك وبما جاء به هذا النبي مؤمنون وبما أخبرنا به من الغيب والوعد والوعيد مصدقون. فثبت اللهم بحرمة ذلك الإيمان والتصديق في قلوبنا واغفر ببركته جميع ذنوبنا. اللهم أوصل مثل ما قرأناه من كلامك العزيز هذه هدية واسلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة منا إلى روح سيدنا وسندنا ونبينا مولانا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى روح من تلون القرآن العظيم لأجلهم. اللهم اغفر لهم وارحمهم. اللهم
اغفر لهم وارحمهم اللهم اغفر لهم وارحمهم وآنش الله وحشتهم ورحم الله غربتهم ونظر الله ضريحهم وتقبل الله من حسناتهم وتجاوز الله عن سيئاتنا وسيئاتهم وغفر الله ذنوبنا وذنوبهم وجمع الله بيننا وبينهم في جنات النعيم اللهم اجعل قبورهم روضة من رياض الجنان ولا تجعل قبورهم حفرة من حفر النيران ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون اللهم اجعل قبورهم نورا ولا تجعل قبورهم نارا برحمتك يا أرحم الراحمين اللهم يسر سؤالهم اللهم وسع مدخلهم واغسلهم بالماء والثلج والبرد ونقهم من الخطايا كما ينقي الثوب الأبيض من الدنس وأبدلهم دارا خيرا من داره وأهلا خيرا من أهله وزوجا خيرا من زوجه وأدخله الجنة وأعيده من عذاب القبر من فترته عذاب النار اللهم اغفر لحينا وميتنا وشاهدنا وغائبنا وصغيرنا وكبيرنا وذكرنا وأنثانا اللهم من أحييته منا فأحيه على الإسلام ومن توفيته منا فتوفه على الإيمان اللهم لا تحرمنا أجره ولا تفتنا بعده واغفر لنا وله يا رب العالمين اللهم يسر سؤالهم اللهم ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والعصيان وجعلنا من الراشدين ثم إلى أرواح جميع المؤسسين والواقفين والناصرين والساعين لهذا المجلس الشريف ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير ربنا وهب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا شهر رمضان ووفقنا للصيام والقيام وفيه تلاوة القرآن برحمتك يا أرحم الراحمين اللهم بارك لنا في تجاراتنا ومعاملاتنا وشرائعنا وبيعنا وفي كل شيء رزقا حلالا طيبا وشفاء من كل داء برحمتك يا أرحم الراحمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا وهب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولجميع المسلمين والمسلمات ربنا رب ارحمهما كما ربياني صغيرا وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد النبي الأمي وعلى آله وأصحابه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين آمين برحمتك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله عليه